எவ்ரிவன், நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிட்டு இருக்கோம். அது போறதுக்கு முன்னாடி குரூப்ல கடைசியா 2 டவுட் கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ்க்கு ஃபார்முலா இருக்கான்னு யாரோ கேட்டிருந்தீங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த 3 பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் தான் அனுப்பிச்சேன். எங்கேயோ பார்த்து எடுத்து அனுப்பிச்சு விட்டேன். ஓகேங்க சார். ஓகே. எனக்கு என்னன்னு கூட தெரியாது, அனுப்பிச்சு விட்டேன். ஓகேங்க சார். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ஐசோமர்னு இப்போ ஐசோமர்னு நம்ம நிறைய விதத்துல யோசிக்கலாம். ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமர். ஏதாவது ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு இதுல எவ்வளவு ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஃபார்முலா கிடையாது. நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ல தான் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரையல் அண்ட் எரர்ல தான் போட்டு எவ்வளவு ஐசோமர்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஆனா ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்க்கும் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்க்கும் ஃபார்முலா உண்டு. அது நம்ம கிளாஸ் எடுக்கும் போதும் பார்த்துருக்கோம், நம்ம நோட்ஸ்லயும் இருக்கும். ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. அப்புறம் இன்னைக்கு ஒரு டவுட் அமைச்சிருக்கீங்க, ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அது ப்ராப்ளம் பார்த்துட்டு தத்துவத்துக்கு ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளமையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஐசோமர்ஸ்க்கு போகலாம். இந்த கொஸ்டின்: In which of the following processes the energy released per mole is maximum? சரி, உங்களுக்கு இந்த கொஸ்டினை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கொஸ்டின் எப்படி அட்ரஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அயானைசேஷன் என்தால்பி. வெரி குட், அதுதான் கரெக்டான பாயிண்ட். ஆனா அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னு என்னன்னு மட்டும் சொல்லுங்க கண்ணா. ஒரு எலக்ட்ரான், ஒரு ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி தான் மேம் அயனைசேஷன். அந்த தேவையான எனர்ஜிங்கிறது நம்ம சப்ளை பண்றதா இல்ல அது ரிலீஸ் பண்ணுமா? போத் மேம். அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது நம்ம சப்ளை பண்ற எனர்ஜி. ஏன்னா ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா நடுவுல நியூக்ளியஸ் இருக்கும் இல்லைங்களா? நியூக்ளியஸுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் ஒரு பர்டிகுலர் பாத்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். எல்லா எலக்ட்ரானுக்குமே நெகட்டிவ் சார்ஜ் தானே. அப்போ எல்லா நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரானும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸால அட்ராக்ட் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? அப்ப இந்த அட்ராக்ஷனை உடைக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரானை நான் வெளியில எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த அட்ராக்ஷனை ஆப்வியஸ்லி உடைக்கணும். அட்ராக்ஷனை உடைக்கிறதுக்கு நான் தான் எனர்ஜியை சப்ளை பண்ணணுமே தவிர இந்த ஆட்டம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை சப்ளை பண்ணி இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றேன் பாருங்க. நான் சப்ளை பண்ற எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஒரு சிஸ்டமுக்கு நீங்க எனர்ஜியை சப்ளை பண்றீங்க அப்படின்னா அது நீங்க பாசிட்டிவ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அந்த சிஸ்டம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுதா நீங்க அந்த வேல்யூ சொல்லி நெகட்டிவ்னு போடணும். புரிஞ்சுதுங்களா? இந்த கொஸ்டின்ல இங்க K பிளஸ் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருக்கு, விச் மீன்ஸ் அங்க ஏதோ ஒரு எனர்ஜியை சப்ளை பண்ணிருக்கோம். இங்க சோடியம் நம்ம எனர்ஜியை சப்ளை பண்ணி தான் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிருக்கோம். இங்க எல்லாமே எலக்ட்ரானை அது லூஸ் பண்ணிருக்கு. அப்ப நம்ம எனர்ஜியை சப்ளை தான் பண்ணிருக்கிறோம். இங்க எனர்ஜி ரிலீஸ்ட்னு சொல்றதே தப்பு. புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல ஒரு எரர் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ரைட். இதுவே நம்ம ஆப்போசிட்டா யோசிச்சு பார்ப்போம். வேற மாதிரி இது எப்படி யோசிக்கலாம்? இந்த ப்ராசஸ்ல எங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 ப்ராசஸ்ல எந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸின்னு யோசிக்க பார்க்கலாம். ஆர் எது ஈஸி ஆர் எது கஷ்டம்? 2 எக்ஸ்ட்ரீம். மேம் ஏ கஷ்டம், சி ஈஸி மேம். எஸ், வெரி குட். ஏன் ஏங்கிற ப்ராசஸ் கஷ்டம்? ஏன்னா அது ஸ்டேபிள், கம்ப்ளீட்லி ஃபுல்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது மேம். சோ ஸ்டேபிள் இருந்து அன்ஸ்டேபிளா மாறனால அது கஷ்டம். கரெக்ட். ஸோ பொட்டாசியமா இருந்ததுன்னா அந்த பொட்டாசியம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி பொட்டாசியம் பிளஸ்ஸா மாத்துறதுங்கிறது ஈஸி. ஏன்னா பொட்டாசியமோட அட்டாமிக் நம்பர் இஸ் 19 and its electronic configuration is argon. configuration சொல்லுங்க. ஆர்கான் எத்தனாவது ஷெல் இருக்கு? 3s1. 3s1. ஸோ இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது ஆர்கானோட கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும். கரெக்டுங்களா? அப்ப ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷனுக்கு போயிடும். ஸோ பொட்டாசியம் பிளஸ்ஸா மாத்துறதுங்கிறது ஈஸி. ஆனா பொட்டாசியம் பிளஸ் ஆல்ரெடி ஆர்கானோட கான்ஃபிகரேஷன் இருக்கு. அதுல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நம்ம அதிகமான எனர்ஜியை சப்ளை பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ரிலீஸ்டுங்கிறதுக்கு பதிலா எனர்ஜி சப்ளைடு ஆர் எனர்ஜி இன்வால்வ்டுன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். இங்கதான் நம்ம அதிகமான எனர்ஜியை சப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இதுல எது ஈஸின்னு கேட்டாங்கன்னா
எல்லாமே ஈஸி தான். சோடியம் Na+ மாறுறதும் ஈஸி தான். பொட்டாசியம் பொட்டாசியம்+ மாறுறதும் ஈஸி தான். கால்சியம் பிளஸ் கால்சியம் 2+ மாறுறதும் ஈஸி தான். ஏன்னா கால்சியம் பிளஸ் விட கால்சியம் 2+ இஸ் ஹைலி ஸ்டேபிள். கரெக்ட்டுங்களா? அப்ப இவங்களுக்குள்ள எப்படி வந்து எது ஈஸியான ப்ராசஸ் எப்படி கன்சிடர் பண்ணலாம்? அதோட இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வச்சு எல்லாத்துல இருந்தும் நம்மளால எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். பட் எந்த ஆட்டமோட இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் குறைவோ அங்க இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி. அப்ப பீரியாடிக் டேபிள்ல நம்மளுக்கு ட்ரெண்ட் தெரியணும். சோடியம் பொட்டாசியம் கால்சியம். சோடியமும் பொட்டாசியமும் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட், calcium is the second group element. As we move from left to right in a periodic table, effective nuclear charge increases. அப்ப leftmost cornerல இருக்கிற நம்மளோட சோடியமுக்கும் பொட்டாசியமுக்கும் தான் effective nuclear charge கம்மி. அப்போ கால்சியம்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதை விட சோடியம் பொட்டாசியம்ல இருந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? Among sodium and potassium, which is easy, as we move down the group, effective nuclear charge decreases. அப்ப சோடியம் பொட்டாசியம்ல பொட்டாசியம் தான் கீழே இருக்கு. அப்போ இங்கிருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுக்கு effective nuclear charge கம்மிங்கிறதுனால. அப்போ this process is easy. ஆனா this is difficult. இதுதான் சந்தன மர்ராஜ் சொல்றாரு. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த ப்ராசஸ் கஷ்டம்னா நம்ம தான் அதிகமான எனர்ஜியை சப்ளை பண்ணணும். ஸோ இதோட எனர்ஜி இன்வால்வ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கும், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியா இருக்கும். இப்படிதான் சொல்ல முடியுமே தவிர எனர்ஜி ரிலீஸ் ஆகாது. ஓகேங்களா? நீங்க வந்து ஜென்ரலாவே அயனைசேஷன் எனர்ஜின்னு நீங்க எந்த டேட்டாவை போய் பார்த்தாலும் அது பாசிட்டிவ்ல தான் இருக்கும். இப்போ இந்த பொட்டாசியம் சோடியம் இது எல்லாமே வந்து கால்சியம் இது எல்லாமே எஸ் பிளாக் எலிமெண்ட் தானே. உங்களுக்கு என்ன நான் ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன். இதோட அயனைசேஷன் எனர்ஜியை பார்ப்போம். நீங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க ஆல்கலி மெட்டல் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆல்கலி அண்ட் ஆல்கலன் எர்த் மெட்டல் படிச்சிருப்பீங்க. அதோட டேட்டா காமிக்கிறேன். இதுல பாருங்க எங்க இருக்கு நம்மளோட சோடியம் பொட்டாசியம்லாம் எங்க இருக்குங்களா? அதோட அயனைசேஷன் எனர்ஜி பாருங்க 496 419 எல்லாம் பாசிட்டிவ்ல தானே இருக்கு. விச் மீன்ஸ் நம்ம தான் எனர்ஜியை சப்ளை பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். எனர்ஜி ரிலீஸ் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேணா ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஆனா அந்த கொஸ்டின்ல எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது எனர்ஜி அப்சர்வ்டு தான் பாசிட்டிவ்ல இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்ப அந்த கொஸ்டின்ல எரர் இருக்கு. அந்த கொஸ்டின்ல இப்ப நம்ம அந்த ரியாக்ஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டா நீங்க அப்கோர்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது தத்துவத்திக்கா ஒரு டவுட் கேட்டாங்க, அதையும் கிளியர் பண்ணிட்டு அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போவோம். So the number of water molecules is maximum in which of the following? இப்போ 4 ஆப்ஷன் இருக்கு. 4ல எங்க வாட்டர் மாலிகுலோட அளவு அதிகம்னு கேக்குறாங்க. சோ நம்மளுக்கு வந்து ஒரு காம்பவுண்டோட இல்ல ஒரு எலிமெண்டோட குவாண்டிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா குவாண்டிட்டி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நிறைய வழி இருக்குங்க. எஸ் அந்த மாதிரி சொல்லுங்க. 18 moles மேம். ஓகே கண்ணா. ஓகே கரெக்ட் தான் கண்ணா. அவங்க கேட்ட டவுட் நான் அட்ரஸ் பண்றேன். நான் அவங்க கேட்ட டவுட் இதுல இருந்து வேற ஒரு டவுட். இப்போ ஒரு குவாண்டிட்டி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. சரிங்களா? வெயிட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் கிராம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ 2 கிராம் இருக்கு, 3 கிராம் இருக்கு, 4 கிராம் இருக்கு அப்படின்னா இதுல வந்து எங்க அதிகமான அளவுனா 4 கிராம். கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கணும். ஸோ கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே குவாண்டிட்டி எக்ஸ்பிரஸ் பண்றது. கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்றது வேற, நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றது வேற, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றது வேற. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கிராம்ங்கிறது வெயிட், மாஸ்ல சொல்றது. கரெக்ட்டுங்களா? நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், அவகேட்ரோ நம்பரை வச்சு சொல்றது. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்ங்கிறது வேற. சோ இப்ப கொஸ்டின்ல 18 மாலிகுல்ஸ் ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. செகண்ட் ஆப்ஷன்ல 1.8 கிராம் இருக்கு. ஆப்ஷன் சில 18 கிராம் இருக்கு. ஆப்ஷன் டில 18 மோல்ஸ் இருக்கு. இங்க பாருங்க எல்லாம் வேற வேற யூனிட்ல இருந்தால் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் அப்படின்னா எங்க அளவு ஜாஸ்தினா ஈஸியா 3 கிராம்னு சொல்லுவீங்க. ஆனா வேற வேற யூனிட்ஸ்ல இருந்ததுன்னா கம்பேரே பண்ண முடியாது. அப்ப நம்ம எல்லாத்தையும் ஒரே யூனிட்ல மாத்தணும். புரிஞ்சுதுங்களா? எப்படி மாத்தலாம்? அவங்க எங்க மாலிகுல்ஸ் அதிகம்னு தானே கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏல ஆல்ரெடி இது மாலிகுல்ஸ்ல தான் இருக்கு, அதை நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஆனா செகண்ட் ஆப்ஷன் இட் இஸ் 1.8 கிராம். அந்த 1.8 கிராம நம்ம நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு மாத்தணும். எப்படி மாத்தலாம்? நீங்க வந்து ஃபர்ஸ்ட்
some basic concepts of chemistry இந்த conversion படிச்சிருப்பீங்க or இந்த flow chart நம்ம கண்டிப்பா நம்மளே டிஸ்கஸ் பண்ணி இருந்திருப்போம். given mass நம்மனால number of moles மாத்த முடியும். எப்படி மாத்தலாம்? number of mole is equal to given mass divided by molar mass. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி number of moles number of moleculesக்கு மாத்த முடியும். எப்படி மாத்தலாம்? moles into Avogadro number. Number of moles into Avogadro number. 1 mole of any chemical species contains Avogadro number of species 6.023 into 10 power 23. கரெக்ட்டுங்களா? இப்போ எவ்வளவு மோல்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதை வந்து அப்படியே அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you'll end up with number of molecules. இதுவே number of molecules கொடுத்திருந்தாங்கன்னா அந்த number of molecules அவகேட்ரோ நம்பரால டிவைட் பண்ணீங்கன்னா you'll end up with number of moles. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி number of moles மாஸ்க்கு மாத்துறதுக்கும் இதே ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ 18 molecules, this is fine. இப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கு வரும் 1.8 கிராம். 1.8 கிராம்ங்கிறது எவ்வளவு மோல்? 1.8 என்னக்கண்ணா? 0.1 மேம். 0.1 mole. So இந்த ஃபார்முலா நீங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். given mass is 1.8, வாட்டரோட மோலார் மாஸ் வந்து 18 கிராம் per mole. So அவர் சொன்ன மாதிரி 0.1 mole. ஓகேங்களா? சோ அவங்க வந்து மாலிக்யூல்ஸ்ல கேக்குறாங்க. இப்ப 0.1 மோல்னா அப்ப எவ்வளவு மாலிக்யூல்? அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட்டுங்களா? எஸ், இது அப்படியே வச்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் இல்ல. அடுத்தது 18 கிராம். 18 கிராம் மோல்ஸ்க்கு மாத்துங்க. எவ்வளவு மோல்? 1 மோல். எவ்வளவு மாலிக்யூல்? 1 mole into Avogadro number. 1 mole into Avogadro number, that is number of molecules. கரெக்ட்டுங்களா? இங்க 18 மோல்ஸ்னு இருக்கு. சோ ஆல்ரெடி மோல்ஸ்ல இருக்கு. அத நம்ம மாலிக்யூல்ஸ்க்கு மாத்தலாம்னா 18 into Avogadro number. கரெக்ட்டுங்களா? சோ இங்க ஆல்ரெடி 18 மாலிக்யூல், வெறும் 18 மாலிக்யூல்ஸ் மட்டும் தான் இருக்கு. இங்க 0.1 into Avogadro number, இங்க 1 into Avogadro number, இங்க 18 into Avogadro number. அப்ப இதுல எங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம்? ஆப்ஷன் டி மேம். ஃபோர்த் ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? தத்வதிகா உங்களுக்கு புரிஞ்சுதா கண்ணா? ரைட். சோ மோல்ஸ் வேற, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வேற. சரிங்களா? 1 மோல்ங்கிறது அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல் சேர்ந்தாதான் 1 மோல். ஓகேங்களா? இப்போ ஒரு டசன் அப்படிங்கிறது 12 யூனிட்ஸ் ஆஃப் சம்திங் இஸ் 1 டசன். அப்போ 1 டசன் வேற, ஒரு பென் வேற. ஒரு டசன் பென்னுங்கிறது 12 பென்ஸ் சேர்ந்தாதான் ஒரு டசன். ஸோ ஒரு டசன் வேற, ஒரு பென் வேற. அந்த மாதிரி தான் 1 mole is different from number of molecules. புரிஞ்சுங்களா? mole is different from molecules. ரைட். இது ரெண்டும் பார்த்துட்டோம். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டு இருந்தோம். அதுல கடைசி ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காகவும் கொடுத்துருந்தேன். ஹோப்ஃபுல்லி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ரிலேட்டடா இன்னும் 2-3 ப்ராப்ளம் பார்க்கலாங்களா? பார்த்துட்டு அப்படியே ஜெஇ கொஸ்டின்ஸும் சேர்ந்து பார்க்கலாம். ரைட். இந்த கொஸ்டின் லாஸ்ட் கிளாஸ்ல இதுல இருந்து சந்தமாராஜ் கேட்டிருந்தீங்க. வேற ஏதோ ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அங்க கேபிட்டல் டி கேபிட்டல் எல் சொல்ல முடியல. யூஸ்வலா கேபிட்டல் டி கேபிட்டல் எல்லுங்கும் போது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். கீழ இருந்து செகண்ட் கார்பன்ல ஆல்கஹாலோ இல்ல எனி ஃபங்க்ஷனல் குரூப், அது ரைட் சைட்ல இருந்தால் அது கேபிட்டல் டி, லெஃப்ட் சைட்ல இருந்தால் அது கேபிட்டல் எல்னு நம்ம இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருப்போம். ஆனா அந்த ஒரு காம்பவுண்ட் அந்த நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பேசின ஏதோ ஒரு ப்ராப்ளம்லயும் அப்படி வரல. அப்ப அது எப்படி பண்றதுன்னு நீங்க கேட்டீங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, பின்னாடி நம்ம அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம்னு சொன்னேன். அந்த ப்ராப்ளம் தான் இது. இங்க பாருங்க. In this question they're asking us to find which of the following Fisher projection formula is same as D-glyceraldehyde. நம்ம யூசுவலா இந்த கேபிட்டல் டி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல கீழ இருந்து செகண்ட் கார்பன்ல லெஃப்ட் சைட்லயா இல்ல ரைட் சைட்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு பார்க்கணும். ரைட் சைட்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா தட் இஸ் டி அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இங்க பாருங்க, எல்லாமே கிளம்ஸியா இருக்கு. கரெக்ட்டுங்களா? யூஸ்வலா ஒரு சைட்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா இன்னொரு சைட்ல ஹைட்ரஜன் தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் சில வேற மாதிரி இருக்கு, ஆப்ஷன் ஏல வேற மாதிரி இருக்கு. அப்ப கம்ப்ளீட்டா எல்லாமே மெஸ்அப் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல எப்படி வந்து கேபிட்டல் டி கேபிட்டல் எல்ல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இத பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன், இது ஒரு ஃபேக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. Carbon, it is connected with one CH2OH, C double bond OH, இங்க OH, இங்க H. ஓகேங்களா?
இதுதான் அவங்க சொல்ற கிளிசரால்டிஹைடோட ஃபார்முலா. சரிங்களா? கிளிசரால்டிஹைட்ல ஒரு கார்பன் ஆல்கஹால் கூட ஹைட்ரஜன் கூட ஆல்டிஹைட் கூட CH2OH கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதுதான் கிளிசரால்டிஹைடோட ஸ்ட்ரக்சர். இதுல நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆல்கஹால் ரைட் சைடுல இருக்கு. இட் இஸ் கால்ட் டீகிளிசரால்டிஹைடு. இந்த டீகிளிசரால்டிஹைடு தான் வேற வேற மாதிரி எழுதியிருக்காங்க. இதுல எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தரேன். அதே மாதிரி இப்ப எல் கிளிசரால்டிஹைடு எப்படி எழுதலாம்? ஆல்டிஹைட், லெஃப்ட் சைட்ல ஆல்கஹால், ரைட் சைட்ல ஹைட்ரஜன், கீழே வந்து CH2OH. So this is L glyceraldehyde. இங்க பாருங்க, இந்த டீகிளிசரால்டிஹைடுக்கு எனக்கு அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் என்ன? கேபிட்டல் R கேபிட்டல் Sன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது. ஸோ டீகிளிசரால்டிஹைட் R கான்ஃபிகரேஷனா S கான்ஃபிகரேஷனான்னு சொல்லணும் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கார்பன். ப்ரியாரிட்டி கொடுத்து லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்பை கீழே இறக்கி அதுக்கப்புறம் 1 2 3 கனெக்ட் பண்ணோம்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்ததுன்னா R, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்ததுன்னா S. கரெக்டுங்களா? ஸோ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ப்ரியாரிட்டி எல்லாம் கொடுத்துட்டு கரெக்டா ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எஸ் மேம். ஓகே, தத்வதிகா ஆறுங்கிறாங்க, சந்தனமாராஜ் எஸ்ன்னு சொல்றீங்க. சரி, செக் பண்ணிடலாமா? ப்ரியாரிட்டி கொடுப்போம். எதுக்கு டாப் ப்ரியாரிட்டி? இந்த ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்க கார்பன் டைரக்டா எந்தெந்த ஆட்டம்ஸ் கூட எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இட் இஸ் கனெக்டட் டு ஆக்சிஜன். ஹியர் இட் இஸ் கார்பன், கார்பன் அகைன் ஹைட்ரஜன். ஸோ இருக்கிறதுல எதுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி? எதுக்கு அட்டாமிக் நம்பர் பெருசோ அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ 1 ஆல்டிஹைட், ஆல்கஹால், இது ரெண்டுல எதுக்குங்க ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி? ஆல்டிஹைட் மேம். ஆல்டிஹைடுக்கு தான். ஏன்னா இங்க கார்பன் ஒரு ஆக்சிஜன் கூட த்ரூ டபுள் பாண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க கார்பன் ஒரு ஆக்சிஜன் கூட த்ரூ சிங்கிள் பாண்ட் கனெக்ட் ஆயிருக்கு. மற்றதெல்லாம் ஹைட்ரஜன்ஸ் தான். நம்ம எதுவுமே அட்டாமிக் நம்பர் அதிகமா வச்சிருக்கிறத வச்சுதான் ப்ரியாரிட்டி கொடுப்போம். நீங்க ஜென்ரலா பார்க்கும்போது ரெண்டு குரூப்புக்குமே ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி தான் பாக்குறதுக்கு இருக்கு. ஆனா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், த்ரூ டபுள் பாண்டால கனெக்ட் ஆயிருந்தால் அந்த கார்பன் 2 ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்படி பார்த்தா இதுக்குதான் அடுத்த ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட் CH2OH. ஃபோர்த் இஸ் லீஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்புறம் என்ன பண்ணணும்? லீஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கிறத கீழே கொண்டு வரணும். ஸோ ஸ்வாப்பிங் பண்ணணும். இங்க ஸ்வாப்பிங் பண்ணீங்கன்னா இங்கேயும் ஸ்வாப்பிங் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ 1 2 3 கனெக்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் கிளாக் வைஸ். ஸோ டீகிளிசரால்டிஹைடு இஸ் ஆல்வேஸ் R. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது எல் கிளிசரால்டிஹைட். இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து சொல்லுங்க பாப்போம். சந்தனமாராஜ், நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க? மேம் ரெண்டு சைடுமே ஸ்வாப் பண்ணாம விட்டேன் மேம். ஒரு சைடு மட்டும் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஒரு சைடு ஸ்வாப் பண்ணீங்கன்னா அப்படியே எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்ல வரும். எஸ் மேம். ஓகே, நிறைய பேர் புதுசா இருக்கீங்க. கீதா சங்கர், அப்புறம் ஸ்ரீநேத்ரா, சில பேர்லாம் புதுசா இருக்கீங்க. ஏதாவது புரியலன்னா ப்ளீஸ் கேளுங்க கண்ணா. ஓகே, சந்தனமாராஜ் எஸ்ன்னு சொல்றாரு, தத்வதிகாவும் எஸ்ன்னு சொல்றாங்க. நிஷிகா, நீங்கெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணீங்க தானே கண்ணா? சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, டீகிளிசரால்டிஹைடு இஸ் R கான்ஃபிகரேஷன், எல் கிளிசரால்டிஹைடு இஸ் S கான்ஃபிகரேஷன். இத நம்ம மனசுல வச்சுட்டு அவங்க என்ன கேக்குறாங்க? டீகிளிசரால்டிஹைடு கேக்குறாங்க. எல்லாத்துலயும் போய் அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிங்க. எதுக்கு Rங்கிற கான்ஃபிகரேஷன் வருதோ தட் இஸ் டீகிளிசரால்டிஹைடு. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கவிராஜ், டவுட் இருந்தா கேளுங்க சாமி.
ஆப்ஷன் 3 மேம். ஆப்ஷன் 3 அதுக்கு ஆர் கான்ஃபிகரேஷன் வருதா சந்தன மகாராஜ்? எஸ் மேம். ஓகே, மற்றவங்களுக்கும் வருதா? ஸோ இதுக்கு மட்டும்தான் ஆர் கான்ஃபிகரேஷன் வரும், மற்றது எல்லாத்துக்குமே எஸ். சரிங்களா? ஆக்சுவலி இதே மாதிரியான கொஸ்டின் தான் இந்த ஜெயில கேட்டிருந்தாங்க. டே 1ஓ இல்லை டே 2ஓ ஏதாவது ஒரு ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. எஸ், இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் எல் கிளிசரால்டிஹைட்? இதுல எது வந்து எல் கிளிசரால்டிஹைட்னு கேக்குறாங்க. அப்ப என்ன அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் வரணும்? எஸ் மேம். எஸ், அவ்வளவுதான். ஏல எஸ் வருது மேம். ஓகே, அப்ப ஏல எஸ் வருதுன்னா போத் ஏ அண்ட் பி வேற இருக்கு. அப்போ பிக்கும் செக் பண்ணிருங்க கண்ணா. பிக்கு என்ன கான்ஃபிகரேஷன்? பிபிஎஸ் தான் மேம் வருது. ஓகே, சோ ஏ அண்ட் பி ரெண்டுக்குமே எஸ் கான்ஃபிகரேஷன் வரதுனால இப்ப ரெண்டுமே எல் கிளிசரால்டிஹைடோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான். சோ ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி. ஓகேங்களா மேம்? இதுல லீஸ்ட் ப்ரியாரிட்டியோட பொசிஷன் வந்து கீழேயும் இருக்கலாம் மேலேயும் இருக்கலாமா மேம்? இல்ல கண்ணா, எங்க இருந்தாலும் அதை கீழே கொண்டு வரணும். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆப்ஷன் பி ல வந்து அங்க மேல ஹெச் இருக்கு மேம். அப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஸ்வாப் பண்ணிட்டு இங்க ரெண்டு இடத்துல ஸ்வாப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் இங்க வந்துரும், அதுக்கப்புறம் இங்க ஸ்வாப் பண்ணுங்க, அப்புறம் மேல ஸ்வாப் பண்ணுங்க. ஓகேங்களா மேம்? அது மேல இருக்க கூடாதா மேம்? மேல இருக்க கூடாதுக்கன்னா கீழே தான் இருக்கணும், எப்பவுமே கீழே தான் இருக்கணும். ஓகே மேம், அப்படி போட்டாலும் எஸ் வருது மேம். ஆமா வருதுக்கன்னா எல்லாத்துக்குமே இப்படி வருமான்னு தெரியாது. சோ கண்டிப்பா லீஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்க குரூப் கீழே வரணும். ஓகேங்களா? இந்த மாலிகுலுக்கு வருது சாமி, ஆனா எல்லாத்துக்கும் வருவான்னு சொல்ல முடியாது. சொல்லுங்க. ஓகே மேம், அந்த சைடுல ரெண்டு இருக்கு, அது பேர் என்ன சொல்லுவாங்க மேம்? எந்த சைடுல இருக்கிறது? HO and CH2OH, அதோட நேம் என்ன சொல்லுவாங்க மேம்? ஆல்கஹால். இது வந்து இதுவும் ஆல்கஹால் தான், இதுவும் ஆல்கஹால் தான். பட் ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணி ஏதோ பிளேன் அந்த மாதிரி பொசிஷன் எதுவும் சொல்ல மாட்டாங்களா மேம்? புரியல கண்ணா, ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணி பொசிஷன்லாம் சொல்ல மாட்டாங்களா மேம்? லைக் பிளேன் அந்த மாதிரி, பிலோ த பிளேன், above the plane. ஆக்சுவலி இப்படி இருந்ததுன்னா ஆல்கஹாலும், இது வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இல்லைங்களா? ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்கிறது above the plane, மேலேயும் கீழே இருக்கிறது below the plane. இது நம்மளுக்கு நார்மலா தெரியுது. ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல அப்படிதான் நம்ம விஷுவலைசேட் பண்றோம். ஓகே மேம். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல இருக்கிற சப்ஸ்டன்ஸ் மேல தான் இருக்கும், பிளேனுக்கு மேல தான் இருக்கும். சோ எப்பவுமே சாலிட் வெஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணி காமிப்பாங்க. அண்ட் ஹைட்ரஜனும் மேல இருக்க ஹைட்ரஜனும் கீழே இருக்கிற இந்த ஆல்டிஹைடும் below the plane. ஓகேங்களா? ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல எப்பவுமே அப்படிதான். ரைட், அடுத்தது போலாங்களா? அடுத்து இந்த क्वेश्चन. D-glucose exists in X different forms. The value of X is dash. இங்க 3 னு மார்க் பண்ணிருக்கு, பட் அது எப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். D-glucose exists in X different forms. ஐடியா இருக்குங்களா? குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சொல்லி தரேன். இங்க பாருங்க, மாலிகுலர் ஃபார்முலா என்ன? C6H12O6. கரெக்ட்டுங்களா? இப்போ குளுக்கோஸை பொறுத்த வரைக்கும் 6 கார்பன் இருக்கு.
அண்ட் குளுக்கோஸை பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் ஆல்டிஹைட். அது போக இதுகிட்ட 5 ஆல்கஹால் இருக்கு. அந்த 5 ஆல்கஹால்ல ஒரு ஆல்கஹால் பிரைமரி, ரெஸ்ட் ஆஃப் த ஆல்கஹால்ஸ் வேர் செகண்டரி. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் நம்ம வந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை போட போறோம். 6 கார்பனுங்களா, 6 கார்பன் இப்படி ஸ்ட்ரெயிட்டா எழுதுங்க. 1 2 3 4 5 and 6 கார்பன்ஸ் இப்படி நான் ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன சொன்னேன், குளுக்கோஸ்ல இருக்கிற மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் ஆல்டிஹைட்னு சொன்னேன். பொதுவா கார்போஹைட்ரேட்டுக்கு என்னங்க டெஃபினிஷன்? இட் இஸ் an optically active polyhydroxy aldehyde or ketone. அப்போ கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ஆப்டிகலி ஆக்டிவ் சிஸ்டமா இருக்கணும், நிறைய OH குரூப் இருக்கணும், அண்ட் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் either aldehyde or ketone சொல்றாங்க. as far as glucose is concerned, here the main functional group is aldehyde. ஓகேங்களா? அப்போ இந்த குளுக்கோஸ்ங்கிறது ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும், நிறைய ஆல்கஹால் குரூப் இருக்கும், மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடா இருக்கும். ஸோ ஆல்டிஹைடோட ஃபார்முலா C டபுள் பாண்ட் OH. இங்க 6 கார்பன்ல மேல இருக்கிற கார்பனை C டபுள் பாண்ட் OH மாத்திக்கிறேன். குளுக்கோஸை பொறுத்த வரைக்கும் வில் பி ஹேவிங் 5 ஆல்கஹால்ஸ். இங்க 5 கார்பன்ஸ் இருக்கு. ஒரு கார்பன்லயே நான் ஆல்கஹாலை போட போறேன். ஆனா ஒரு ஆல்கஹால் மட்டும் பிரைமரி. ஸோ கீழே இருக்கிற கார்பனை பிரைமரி ஆல்கஹாலா போட்டுக்கோங்க. மற்ற எல்லா கார்பன் கூடயும் செகண்டரி ஆல்கஹால் இருக்கும். செகண்டரி ஆல்கஹால் எப்படி போடலாம் பாருங்க. 5th கார்பன்லயும் 4th கார்பன்லயும் ஆல்கஹால ரைட் சைட்ல, அதுக்கப்புறம் மேல இருந்து 2nd கார்பன்ல ஆல்கஹால ரைட் சைட்ல, 3rd கார்பன்ல ஆல்கஹால லெஃப்ட் சைட்ல. இந்த ஆல்கஹாலோட பொசிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். மற்ற எல்லா இடத்துலயுமே ஹைட்ரஜன் போட வேண்டியதுதான். அவ்வளவுதான். இதுதான் வந்து டி குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். கீழ இருந்த 2nd கார்பன்ல ஆல்கஹால் ரைட் சைட்ல இருக்கு. அவ்வளவுதாங்க. இது வந்து குளுக்கோஸோட ஓப்பன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஆனா குளுக்கோஸுக்கு ஓப்பன் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்காதே, குளுக்கோஸ் க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர்லயும் போயிருந்தானே. ஏன்னா அது வந்து ஷிப்ஸ் ரீஏஜென்ட் கூட எல்லாம் ரியாக்ட் ஆகலன்னு நம்ம அதுக்கப்புறம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்ப குளுக்கோஸ் வந்து ஓப்பன் ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. அப்போ நம்ம அது க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சரா மாத்தணும். க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, this is your first carbon, இது second carbon, இது third carbon, இது fourth carbon and fifth carbon. 5th கார்பன்ல இருக்கிற ஆல்கஹால்ல எல்லா ஆல்கஹால்லையுமே ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சார்ஜ் செப்பரேஷன் வரும் தான். அந்த மாதிரி இங்கேயும் சார்ஜ் செப்பரேஷன் வருது. அதே மாதிரி கார்பனில் குரூப்ல ஆக்சிஜன் will have partial negative charge and carbon will have partial positive charge. So this negatively charged oxygen will approach this positively charged carbon to form a 5th chemical bond, but obviously that is unstable. So here one of the bonds will get transferred to oxygen as negative charge. So to this negative charge, this hydrogen will get attached. அப்போ O- H+ சேர்ந்து OH மாறிடும். கரெக்ட்டுங்களா? இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சர் எழுதுறேன், புரியுதான்னு பாருங்க. First carbon, second carbon, third, fourth, fifth and sixth CH2OH. கவனிச்சுக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன ஆச்சு, OH வந்து லெஃப்ட் சைட்ல வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா இந்த O- ஆச்சு, அந்த O- கூட இந்த H+ போய் அட்டாச் ஆச்சு இல்லைங்களா, அது OH. அப்ப ரைட் சைட்ல என்ன ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் இருக்கு. மத்ததெல்லாம் அப்படியே வருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாம. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கார்பன். நம்பர்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் லேபிள் பண்றதுக்கு, இல்லைன்னா உங்களுக்கு அட்ரஸ் பண்ணும் இல்லைங்களா, அதுக்காக. சோ செகண்ட் கார்பன்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்படியே அட்டாச் பண்ண வேண்டியதான். இங்க ஹைட்ரஜன், இங்க OH. அப்புறம் 3rd கார்பன்ல லெஃப்ட் சைட்ல OH, ரைட் சைட்ல ஹைட்ரஜன். 4th கார்பன்ல லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன், ரைட் சைட்ல OH. 5th கார்பன்ல லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன், ரைட் சைட்ல என்னாச்சு, இந்த ஆக்சிஜன் போய் இந்த கார்பனை அட்டாச் பண்ணுச்சு, கார்பன் கூட போய் அட்டாச் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனும் இந்த 5th கார்பனும் சேர்ந்து த்ரூ ஆக்சிஜன் கனெக்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்போ குளுக்கோஸ் வந்து ஒரு க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சரா மாறிடுச்சு. புரியுதுங்களா? ரைட். அப்ப இது ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு டவுட் வரும், 5th கார்பன்ல மட்டுமா ஆல்கஹால் இருக்கு, 2nd கார்பன்ல ஆல்கஹால் இல்லையா, 4th கார்பன்ல ஆல்கஹால் இல்லையா, ஏன் போய் இதெல்லாம் போய் கார்பனைல் குரூப் அப்ரோச் பண்ணாதா அப்படின்னு கேட்டா, அப்ரோச் பண்ணாது. ஏன் அப்ரோச் பண்ணாதுன்னா, இங்க அப்ரோச் பண்ணதுனால என்ன ஆச்சு, ஒரு ரிங் ஃபார்ம் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? இந்த ரிங் எவ்வளவு மெம்பர்ட் ரிங்னு பாருங்க. 1 2 3 4 5 and 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா?
யூஸ்வலா ஒரு ரிங்ல நம்பர் ஆஃப் ரிங் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டான ரிங் மெம்பர்ஸ் இருந்தாதான் அந்த ரிங் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ரொம்ப கம்மியான ரிங் மெம்பர்ஸ் இருந்தா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த பாண்ட் உடையத்தான் பார்க்கும். ஆனா இப்ப நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி செகண்ட் கார்பன் ஆல்கஹால் இருக்கு, ஃபோர்த் கார்பன் ஆல்கஹால் இருக்குன்னா இதெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் கார்பனை போய் அப்ரோச் பண்ணுச்சுன்னா ரிங் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப குறைவா தான் வருவாங்க, ரிங்ல ஸ்ட்ரெயின் இருக்கும். ஆனா இப்ப ஃபிஃப்த் கார்பனுங்கும் போது டீசென்ட் நம்பர் ஆஃப் ரிங் மெம்பர்ஸ் இருக்கு, அந்த ரிங் வந்து ஸ்டேபிள். புரிஞ்சுதுங்களா? அதனால வந்து ஃபிஃப்த் கார்பன்ல இருக்க ஆல்கஹால் அப்ரோச் ஆயிருக்கும்னு அவங்க யோசிக்கிறாங்க. சோ இப்ப நான் இங்க எழுதின இந்த ஃபார்முக்கு பேர் என்னன்னா, இங்க ஃபர்ஸ்ட் கார்பன்னா இட் வாஸ் யுவர் ஆல்டிஹைட்ஸ் கார்பன். அதுல ஆல்கஹால் எங்க இருக்கு? லெஃப்ட் சைட்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ திஸ் இஸ் கால்ட் as பீட்டா டி குளுக்கோஸ். இது ஜஸ்ட் டி குளுக்கோஸ், ஓபன் ஸ்ட்ரக்சர். பட் திஸ் இஸ் பீட்டா டி குளுக்கோஸ், ரைட்? இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன். ஒன்னு ஓபன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டி குளுக்கோஸ் அண்ட் க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர் which is your பீட்டா டி குளுக்கோஸ். ரெண்டு க்ளோஸ் ஸ்ட்ரக்சர் வரும், நான் ஒண்ணுதான் எழுதியிருக்கேன். இன்னொன்னு எப்படி வரும்னா, ஆல்டிஹைட்ல ஆக்சிஜன் லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும்னு அவசியமா? அப்படி இல்லைங்களே, ரைட் சைட்ல கூட ஆக்சிஜன் இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அப்ப கார்பன் இப்படி இருந்தாலும் அது நம்ம ஆல்டிஹைட்னு தானே சொல்லுவோம். செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த். ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். இப்போ ஆஸ் யூஷுவல் ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கிற இந்த ஆக்சிஜன் போய் இந்த கார்பன் அப்ரோச் பண்ணுச்சுன்னா இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்பன் ரைட் சைட்ல இப்போ ஆல்கஹால் வந்துடும், லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் கார்பன் வந்து CH2OH இருக்கும். அவ்வளவுதான். ஸோ செகண்ட் கார்பன்ல ஒரு சேஞ்சும் இல்லை, OH ஹைட்ரஜன். தேர்ட் கார்பன்ல ஹைட்ரஜன் OH, ஃபோர்த் கார்பன்ல OH ஹைட்ரஜன். ஃபிஃப்த் கார்பன்ல லெஃப்ட் சைட்ல சேஞ்ச் இருக்காது, பட் ரைட் சைட்ல இந்த கார்பனும் ஃபிஃப்த் கார்பனும் த்ரூ ஆக்சிஜன் கனெக்ட் ஆயிருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இங்க வந்து to your first carbon alcohol is at right, so this is called alpha D glucose. இந்த ஆல்பா டி குளுக்கோஸையும் பீட்டா டி குளுக்கோஸையும் தான் அனோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அனோமர்ஸ். அப்போ ஆல்பா டி குளுக்கோஸ் ஒன்னு, பீட்டா டி குளுக்கோஸ் ஒன்னு, டி குளுக்கோஸோட ஓப்பன் ஸ்ட்ரக்சர் ஒன்னு, மொத்தமா 3 ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இத உங்களுக்கு வந்து ஹவுரத் ப்ரொஜெக்ஷன்ல எழுதி காமிச்சிருப்பாங்க. அதுவும் எப்படி எழுதுறதுன்னு சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 6 மெம்பர்ட் ரிங். இந்த 6 மெம்பர்ட் ரிங்ல 5 வேர் கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் 1 இஸ் ஆக்சிஜன் இல்லைங்களா? கவனிங்க, நான் எப்படி போடுறேன்னு கவனிங்க. This is called pyranose ring. இந்த pyranose ringல இந்த பெண்ட் ஆயிருக்கிற இடத்துல எல்லாம் கார்பன் இருக்குன்னு அர்த்தம். And we have 1 oxygen. And each carbon got 2 substituents. அப்போ இங்க 2 substituent, இங்க 2 substituent, இங்க 2 substituent, இங்க 2 substituent, இங்க 2. அதாவது மேல ஒண்ணு கீழ ஒண்ணு இருக்கும். இந்த கார்பன்ஸ்க்குலாம் நம்பர் போடணும். எப்படி நான் நம்பரிங் போடுறேன்னு கவனிச்சுக்கோங்க. This is first carbon, this is second carbon, this is third, this is fourth and this is fifth. இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு டைசாக்கரைட்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மோனோசாக்கரைட்ஸ்மே நம்மளுக்கு அந்த டி குளுக்கோஸோட ஓப்பன் ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சா போதும். மற்றதெல்லாம் அது அடுத்தது கனெக்ட் ஆகி நம்மளே எழுதிட முடியும். எதையுமே மெமரைஸ் பண்ண வேண்டியதில்லை. இங்க இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன் இங்க இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் கார்பன் என்னென்ன சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எல்லாம் இருக்கு? லெஃப்ட் சைட்ல ஆல்கஹால், ரைட் சைட்ல ஹைட்ரஜன். ஹவுரத் ப்ரொஜெக்ஷன் எழுதும் போது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைட்ல இருக்கோ அதெல்லாம் நம்ம மேல கொண்டு வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டு தி ஃபர்ஸ்ட் கார்பன் லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு? ஆல்கஹால் இருக்கு. அப்போ டு தி ஃபர்ஸ்ட் கார்பன் மேல என்ன போயிடணும்? ஆல்கஹால் போயிடணும், கீழே ஹைட்ரஜன். அவ்வளவுதான். செகண்ட் கார்பன்ல இப்ப மேல என்ன வரும்? ஹைட்ரஜன் மேம். வெரி குட், ஹைட்ரஜன். கீழே OH. தேர்ட் கார்பன்ல மேல OH வந்துரும், கீழே ஹைட்ரஜன். ஃபோர்த் கார்பன்ல மேல ஹைட்ரஜன், கீழே OH. ஃபிஃப்த் கார்பன்ல இந்த CH2OH மேல கொண்டு போயிருங்க. அவ்வளவுதான், ஹைட்ரஜன் கீழே.
ஸோ பீட்டா டி குளுக்கோஸ் இப்படி எழுதினாலும் கரெக்ட், நீங்க இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். அதே மாதிரி ஆல்பா டி குளுக்கோஸ் எழுதுவோமா? ஆல்பா டி குளுக்கோஸ்க்கு அதே மாதிரி அந்த பைரனோஸ் ரிங் போடலாம். First carbon, second carbon, third carbon, fourth carbon and fifth carbon. So நீங்க சொல்றீங்களா first carbon மேல என்ன வரும்? ஹைட்ரஜன் மேம். ஹைட்ரஜன் KOH. செகண்ட் கார்பன்ல மேல ஹைட்ரஜன் KOH. தேர்ட் கார்பன் நம்பரிங் எழுதிறேன் 1 2 3 4 and 5. So தேர்ட் கார்பன்ல மேல OH கீழ ஹைட்ரஜன். ஃபோர்த் கார்பன்ல ஹைட்ரஜன் OH. ஃபிஃப்த் கார்பன்ல இந்த குரூப் அப்படியே மேலே எழுதிட வேண்டியதான் CH2OH ஹைட்ரஜன். அவ்வளவுதான். ஆல்பா டி குளுக்கோஸை இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ குளுக்கோஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஒன் இஸ் ஓப்பன் டி குளுக்கோஸ், another one is ஆல்பா டி அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ். ஸோ மொத்தமா 3 ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். மேம் இந்த பீட்டா டி குளுக்கோஸ்ல வந்து இந்த 6 மெம்பர்ஸ் வந்து இந்த எது சொன்னீங்க மேம்? 6 மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் கேக்குறீங்களா? எஸ் மேம். 6 மெம்பர்ஸ் யாருன்னா இங்க பாருங்க, ரிங்க ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிடுறேன். இங்க ஆக்சிஜன்ல இருந்து எடுத்துப்போம், அப்படியே இந்த லைன் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு வாங்க. இதுதான் ரிங்கு இல்லைங்களா? எஸ் மேம். இந்த ரிங்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க? ரிங் மெம்பர்ஸ் பார்க்கலாமா? ஆக்சிஜன் இருக்கு அஃப்கோர்ஸ். அப்படி அப்படியே வந்தோம்னா இங்க கார்பன் 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 கார்பன், அவ்வளவுதான். ஸோ 5 கார்பன் ஒரு ஆக்சிஜன். ஸோ மொத்தமா 6 மெம்பர். ஓகே மேம். மேம் அப்புறம் ஆனோமர்ஸ்னா டிஃபர்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய OH ஆ மேம்? ஆமா ஆமா. ஆல்டிஹைடா இருந்தது இல்லைங்களா அந்த கார்பன், அந்த கார்பன்ல ஆல்கஹாலிக் இருக்கு பாருங்க, அந்த ஆல்கஹாலோட பொசிஷன்ஸ் மாறி இருக்கு. அந்த இடம் தான் அனோமர்ஸ். அந்த இடம் மாறிச்சுனா தான் அனோமர்ஸ். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ரைட். ஸோ இப்போ நீங்க வந்து குளுக்கோஸுக்கு எழுதின மாதிரி ஃப்ரக்டோஸுக்கு எழுதினீங்கன்னா ஃப்ரக்டோஸ்ல the main functional group is ketone. Though the molecular formula is same as your glucose, அங்க வந்து மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் கீட்டோன். அப்ப கீட்டோனுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் எழுதி அங்க நீங்க வந்து ரிங் மாத்தினீங்கன்னா அங்க வந்து 5 மெம்பர்ட் ரிங்கா வரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதெல்லாம் மெமரைஸ்லாம் பண்ணணும். இப்படியே நீங்க இதே லாஜிக்ல ஃப்ரக்டோஸும் போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க புக் ஓப்பன் பண்ணி பயோமாலிகல்ஸ்ல கார்போஹைட்ரேட்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மெமரைஸ்லாம் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் in the question, which of the molecules below will react with Ag+? ஐடியா இருக்குங்களா? இது வந்து உங்களுக்கு நார்மலா டைசாக்ரைட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியும். யார் யாருக்கெல்லாம் வந்து பயோமாலிகுல்ஸ் சொல்லுங்க சந்திரமாராஜ். 1 2 3. ஓகே. 2 ரியாக்ட் ஆகும்னு சொல்றீங்க, 3 ரியாக்ட் ஆகும்னு சொல்றீங்க. ஓகே ஓகே. 4 மேம். 4 கண்ணா ரியாக்ட் ஆகும்னா அதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லைங்களா? என்ன லாஜிக்? அந்த OH வந்து பிரைமரியா இருக்கிறது எல்லாம் ரியாக்ட் ஆகும் நினைக்கிறேன். ஓகே. எப்படி கண்ணா சொல்றீங்க? அது எங்கயாவது நம்ம படிச்சிருக்கோமா? Ag+ வந்து SN2 ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணும். ஓகே. அவங்க Ag+ன்னு மீன் பண்றது என்னன்னா, ஆக்சுவலி இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு சாக்ரேட் யூனிட். ஓகேங்களா? மோனோசாக்ரேட்டாவும் கொடுத்திருக்காங்க, டைசாக்ரேட்டாவும் கொடுத்திருக்காங்க. இதுல Ag+ கூட ரியாக்ட் ஆகும்னு சொல்றது அவங்க எதை மீன் பண்றாங்கன்னா, இதுல எதெல்லாம் ரெடியூசிங் சுகர், எதெல்லாம் நான் ரெடியூசிங் சுகர்னு மீன் பண்றாங்க. புரியுதுங்களா? ஓகே மேம். நம்மளோட சுகர் யூனிட் டாலரன்ஸ் ரியேஜென்ட்டேவோ இல்ல ஃபெல்லிங் சொல்யூஷனேவோ ரெடியூஸ் பண்ணுச்சுன்னா தென் தே ஆர் கால்ட் ரெடியூசிங் சுகர்ஸ். ரெடியூஸ் பண்ணலைன்னா தே ஆர் நான் ரெடியூசிங்.
ஸோ பேசிக்லி ஏஜி பிளஸ் கூட ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா ஏஜி பிளஸ் என்னவாகணும், ஏஜியா ரெடியூஸ் ஆகணும். ஸோ பேசிக்லி இங்க இருக்கிறதுல எது வந்து ரெடியூசிங் சுகருங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா, எது ரெடியூசிங் சுகரோ அது மட்டும் தான் ஏஜி பிளஸ் கூட போய் ரியாக்ட் ஆகும். ஸோ ஏஜி பிளஸ் என்ன ஆகும், இட் வில் கெட் ரெடியூஸ்டு டு ஏஜி. ஸோ அவங்க ஏஜி பிளஸ்னு மீன் பண்றது டாலன்ஸ் ரியேஜென்ட் தான். ஓகே மேம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும், இதுல எது வந்து ரெடியூசிங் சுகர் அப்படின்னு தெரியணும். யார் யாருக்கெல்லாம் பயோமாலிகல்ஸ் நல்லா தரோவா தெரியும், இல்ல யார் யாருக்கெல்லாம் கஷ்டம்னு சொல்லுங்க. மேம் நானும் அது கிளியரா பார்க்கல மேம். ஓகே, மற்றவங்களுக்குலாம் கஷ்டம்னா சொல்லித்தரதுக்காக கேட்குறேன், சும்மா இல்லை, சொல்லித்தரேன். இல்லைன்னா உங்களுக்கு தெரியும்னா நம்ம வந்து ஜென்ரலா இது எப்படி இந்த கொஸ்டின் எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பேன். இல்ல தெரியாது அப்படின்னா ஓகே ஃபைன். நீங்க 12th ஸ்டாண்டர்ட் ஆக்கனா? எஸ் மேம். ஓகே சாமி, சரி நான் சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டைசாக்ரேட் சொல்லித்தர போறதுனால நம்ம எப்படி நம்ம குளுக்கோஸை பார்த்தோமோ ஃப்ரக்டோஸையும் பார்த்துடலாம். ஃப்ரக்டோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டைசாக்ரேட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா, அதுக்கு ஒரு 1/2 hour டைம் ஆகுங்க, பொறுமையா கவனிப்பீங்களா? ஷூர் மேம். ரைட். இப்போ நம்ம வந்து இந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர்ல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். ஓகே, ஸோ இதே மாதிரி ஃப்ரக்டோஸுக்கு பார்க்கலாம். ஃப்ரக்டோஸுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைசாக்ரேட்ஸ் போவோம். நான் சொல்லி தரதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னா அப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? கேட்டவங்க மீட்டிங்ல இல்லையே, மீட்டிங்ல போயிட்டாங்களே. சரி, இப்போ நான் வந்து இந்த குளுக்கோஸுக்கு 2 அனோமர்ஸ் எழுதியிருக்கேன். ஒன்று வந்து ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் பீட்டா டி குளுக்கோஸ். இதை வந்து நம்ம பைரனோஸ் ரிங்கை வச்சு எழுதுறதுனால திஸ் இஸ் கால்டு டி கிளைகோ பைரனோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டி ஆல்ஃபா கிளைகோ பைரனோஸ், இது வந்து டி பீட்டா கிளைகோ பைரனோஸ். ஸோ பீட்டா டி குளுக்கோஸை டி பீட்டா கிளைகோ பைரனோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரக்டோஸுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதலாம். ஃப்ரக்டோஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது? அதே தான், C6H12O6. ஓகேங்களா? இதுவும் வந்து இட் இஸ் an optically active polyhydroxy ketone. கீட்டோன் மட்டும்தான் குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். மாலிகுலர் ஃபார்முலா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பட் ஹியர் த மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் கீட்டோன். I have 6 carbons here. இந்த 6 கார்பன்ஸையும் இப்படி ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6. கீட்டோன்னு சொல்லிட்டேன். அப்ப கீட்டோன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பா டெர்மினல் கார்பன்ல கார்பனைல் குரூப் இருக்காது இல்லைங்களா? அப்ப செகண்ட் கார்பன்ல போட்டுப்போம் ஆல்டிஹைட். அதே மாதிரி குளுக்கோஸுக்கு போட்ட மாதிரி இந்த டெர்மினல் கார்பன் வந்து ஆல்கஹால். புரிஞ்சுதுங்களா? இந்த 2 கார்பன்ல நான் என்ன போட்டேன்? ஆல்கஹால்ஸ் ரைட் சைட்ல தான் போட்டேன். அதே மாதிரிதான் இங்கேயும் ரைட் சைட்ல வரும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இங்க நம்மளுக்கு 2 பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. கீழே 1, மேல அந்த டெர்மினல்ல 1. புரிஞ்சுதுங்களா? சோ இங்க ஆல்கஹால் ரைட்டு, இங்கேயும் ஆல்கஹால் ரைட்டு, இந்த கார்பன்ல ஆல்கஹால் லெஃப்ட். இது அப்படியே குளுக்கோஸ்ல இப்படியே தானே வந்துச்சு. 5th and 4th வந்து ஆல்கஹால் ரைட் சைட்ல வந்துச்சு, அதுக்கு முன்னாடி இருக்க கார்பன்ல ஆல்கஹால் லெஃப்ட் சைட்ல வந்துச்சு. அவ்வளவுதான். ஆப்போசிட்ல எல்லாம் ஹைட்ரஜன்ஸ் போட்டுக்கலாம். இங்க நான் எழுதுறது டியா இல்ல எல்லான்னு சொல்லுங்க. டி மேம். வெரி குட். ஏன்னா கீழ இருந்து செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால் இஸ் அட் ரைட். ஓகே, இப்போ மறுபடியும் 5th கார்பன்ல இருக்கிற இந்த ஆக்சிஜன்ல சார்ஜ் செப்பரேஷன் வரப்போகுது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட், ஃபோர்த், 5th. ஸோ 5th கார்பன்ல இருக்க ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் அண்ட் ஹைட்ரஜனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ். ஸோ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்? இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணும் அண்ட் திஸ் பாண்ட் வில் கெட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆக்சிஜன் அஸ் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப என்ன ஆகும்னு பாருங்க. செகண்ட் கார்பன் இப்படி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், 5th கார்பன் அண்ட் 6th கார்பன். 6th கார்பன் பிரச்சனையே இல்லை, CH2OH இருக்கு. அண்ட் லாஸ்ட் கார்பன் 6th.
ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃபோர்த் கார்பன்ல லெஃப்ட் சைட்லயும் ப்ராப்ளம் இல்ல, ரைட் சைட்லயும் ப்ராப்ளம் இல்ல. தேர்ட் கார்பன்லயும் லெஃப்ட் சைட்லயும் ப்ராப்ளம் இல்ல, ரைட் சைட்லயும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப இந்த செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால் எங்க வரும்? இந்த பாண்ட் ரைட் சைடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுங்களா? O மைனஸ். அந்த O மைனஸ் கூட இந்த H பிளஸ் போய் அட்டாச் ஆயிடுமா? OH. ஆல்கஹால் ரைட் சைடுல வந்துருச்சு. இப்போ இந்த செகண்ட் கார்பன் கூட we have one CH2OH இல்லைங்களா? அது மேல எழுதாம சைடுல எழுதிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ இந்த செகண்ட் கார்பனும் இந்த ஃபிஃப்த் கார்பனும் த்ரூ ஆக்சிஜன் கனெக்ட் ஆயிருக்கும். இவ்வளவுதான். இதுதான் வந்து ரிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரக்டோஸ். இப்போ நானோமர் எழுதுறேன். இதுல வந்து கீட்டோன் எந்த கார்பன்? செகண்ட் கார்பன். அண்ட் செகண்ட் கார்பன்ஸ் ஆல்கஹால் இஸ் அட் தி ரைட். கீட்டோன் ஆல்கஹாலா மாறுச்சு இல்லைங்களா? அந்த ஆல்கஹால் இஸ் அட் தி ரைட். அப்ப ரைட்ல இருக்குன்னா தட் இஸ் ஆல்பா டி ஃப்ரக்டோஸ். புரிஞ்சுதுங்களா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே. இப்போ அடுத்தது அப்படியே தான் திரும்ப எழுத போறேன். CH2OH கீட்டோனோட ஆக்சிஜன் ரைட் சைட்ல இருக்கணும்னு அவசியம் இருக்கா? லெஃப்ட் சைட்ல கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அது அப்படியே மாத்திக்கலாம். தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன் அண்ட் சிக்ஸ்த் கார்பன் CH2OH. ஸோ கீழே இருந்து செகண்ட் கார்பன் ஃபிஃப்த் கார்பன்ல இருக்க ஆக்சிஜனும் இந்த கார்பனைல் குரூப்போட கார்பனும் அப்ரோச் பண்ணது இந்த பாண்ட் ஆக்சிஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருது. ஸோ அப்படியே எழுத வேண்டியதான். செகண்ட் கார்பன் அப்படியே போட்டுக்கிறேங்க. செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் கார்பன் which is CH2OH. லெஃப்ட் சைட்ல ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஹைட்ரஜன். இங்க ஹைட்ரஜன் OH, அதுக்கப்புறம் OH ஹைட்ரஜன். கரெக்டுங்களா? இப்போ ஆல்கஹால் எங்க வந்துரும்? செகண்ட் கார்பனுக்கு லெஃப்ட் சைட்ல வந்துரும். கரெக்டுங்களா? CH2OH மேல போடாம இப்ப நான் சைட்ல போட்டுக்கிறேன். இப்போ ஃபிஃப்த் கார்பனும் செகண்ட் கார்பனும் த்ரூ ஆக்சிஜனால கனெக்ட் ஆயிருக்கும். அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? இப்ப இது எவ்வளவு மெம்பர்ட் ரிங்னு பார்க்கலாம். ஹியர் ஆல்கஹால் கீட்டோன்ல இருந்து ஆல்கஹாலா மாறின அந்த OH வந்து இட் இஸ் அட் தி லெஃப்ட். அப்ப அதுக்கு பேர் என்ன எழுதிடலாம்? பீட்டா டி ஃப்ரக்டோஸ். இப்போ இது எவ்வளவு மெம்பர்ட் ரிங்னு பார்க்கலாமா? இது வந்து ரிங் தத்வதிகா. இங்க ஆக்சிஜன்ல இருந்து பார்க்கலாமா சாமி? ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் மெம்பர், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த். அவ்வளவுதான். ஸோ ஒரு 5 மெம்பர்ட் ரிங் தெரியுதுங்களா? எஸ் மேம். ஆக்சிஜன், கார்பன்ஸ், ஒரு 5 மெம்பர்ட் ரிங். அந்த 5 மெம்பர்ட் ரிங்ல 4 வேர் கார்பன்ஸ் அண்ட் 1 இஸ் ஆக்சிஜன். அவ்வளவுதான். இப்ப நான் ரிங்கா எழுத போறேன். பட் ரிங்கா எழுதும் போது நம்மளுக்கு நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா தெரியணுங்கிறதுக்காக நான் எழுதிடுறேன். இது செகண்ட் கார்பன் மறந்துடக்கூடாது. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன் இல்லைங்களா? செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன் அண்ட் திஸ் இஸ் ஃபிஃப்த் அண்ட் திஸ் இஸ் சிக்ஸ்த் கார்பன். Similarly, this is first carbon, this is second carbon, third, fourth and this is fifth carbon. So இந்த 5 membered ring நம்ம எப்படி எழுத போறோம்னா oxygen, 5 membered ring தெரியுதுங்களா? 4 were carbon atoms and 1 is oxygen. இப்போ as usual இங்க இந்த கார்பனுக்கு 2 substituent, இந்த கார்பனுக்கு 2 substituent, இந்த கார்பனுக்கு 2 substituent, இந்த கார்பனுக்கு 2 substituent. அவ்வளவுதான். அண்ட் இங்க இந்த கார்பனுக்கு நம்ம நம்பரிங் கொடுக்கும்போது 2ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த செகண்ட் கார்பன்ல தான் லெஃப்ட் ரைட்லாம் இருக்கு. ஸோ 2, 3, 4 and 5. இப்ப சொல்லுங்க, செகண்ட் கார்பன்ல லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு? CH2OH இருக்கு. அது நம்ம மேலதான் எழுதுவோம் CH2OH. செகண்ட் கார்பன்ல ரைட் சைட்ல ஆல்கஹால் இருக்கு. அது கீழே எழுத வேண்டியதான். இப்ப மேல என்ன இருக்கும்? தேர்ட் கார்பனுக்கு OH மேம். OH ஹைட்ரஜன் கீழே. ஃபோர்த் கார்பனுக்கு ஹைட்ரஜன் மேல, OH கீழே. ஃபிஃப்த் கார்பனுக்கு as usual CH2OH மேல எடுத்துட்டு போயிருவோம் இல்லைங்களா? CH2OH மேல அண்ட் ஹைட்ரஜன் கீழே. அவ்வளவுதான். இதுதான் ஆல்பா டி ஃப்ரக்டோஸோட ஹவுரத் ப்ரொஜெக்ஷன். அதே மாதிரி தான் பீட்டாக்கு எழுத போறோம். எழுதலாம். One, 2, 3, 4.
ஐ மீன் 2ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? சாரி. டூ, 3, 4 and 5. ஸோ செகண்ட் கார்பன்ல மேல என்ன சப்ஸ்டிவென்ட்ஸ் இருக்கும்? மேல என்ன சப்ஸ்டிவென்ட் இருக்கும்? OH. கீழே வந்து CH2OH. தேர்ட் கார்பன்ல மேல OH, கீழே ஹைட்ரஜன். ஃபோர்த் கார்பன்ல மேல ஹைட்ரஜன், கீழே OH. ஃபிஃப்த் கார்பன்ல மேல CH2OH, கீழே ஹைட்ரஜன். அவ்வளவுதான். புரியுதுங்களா? எஸ், இதுதான் வந்து ஆல்பா டி ஃப்ரக்டோஸோட ஹவுரத் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதை வந்து ஃபியூரனோஸ் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 மெம்பர் ரிங் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து ஃபியூரனோஸ்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து ஆல்பா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ். அண்ட் இது வந்து பீட்டா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஸோ 2 மோனோசாக்கரைட்ஸோட ஓப்பன் அண்ட் 2 க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது டைசாக்கரைட்ஸ் பார்க்கலாம். ஸோ டைசாக்கரைட்ஸ்க்கும் மோனோசாக்கரைட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மோனோசாக்கரைட்ங்கிறது ஒரே ஒரு சுகர் யூனிட். அதை ஃபர்தரா ஹைட்ரலைஸ் பண்ணி எல்லாம் பிரேக் பண்ண முடியாது, அதுதான் கடைசி. ஆனா டைசாக்கரைட் அப்படிங்கிறது அதுல 2 மோனோசாக்கரைட் யூனிட் கம்பைண்டா இருக்கும். நீங்க அதை ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா, பிரேக் பண்ணீங்கன்னா 2 சுகர் யூனிட் வெளியில வரும். சரிங்களா? அப்போ ஒரு டைசாக்கரைட்னு சொல்றாங்கன்னா அதுல 2 மோனோசாக்கரைட் சேர்ந்து இருக்குன்னு தெரியணும். அப்போ அந்த டைசாக்கரைட்ல என்னென்ன மோனோசாக்கரைட் சேர்ந்து இருக்குன்னு தெரியணும். அப்போ நம்மளுக்கு சிலபஸ்ல 3 டைசாக்கரைட்ஸ் தாங்க இருக்கு. சுக்ரோஸ் ஸ்ட்ரக்சர்ல மேம், ஹவோட் ஸ்ட்ரக்சர்ல வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறத வந்து நம்ம மேல எழுதணுமா மேம்? ஆமா கண்ணா, மேல எழுதணும். ஓகே மேம். 3 டைசாக்கரைட்ஸ்: சுக்ரோஸ், மால்டோஸ் அண்ட் லாக்டோஸ். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க போறோம். குளுக்கோஸ்ல என்னென்ன மோனோசாக்கரைட்ஸ் இருக்கு, அது எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். கவனிச்சுக்கோங்க, இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த டைசாக்கரைட்ஸ் அது என்னென்ன மோனோசாக்கரைட்ஸ் இருக்கு நம்ம மெமரைஸ் தான் பண்ணணும் ஆப்வியஸ்லி. ஸோ ஆல்பா டி பிளஸ் குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி மைனஸ் ஃப்ரக்டோஸ். ஸோ ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் சேர்ந்துருக்கு. ஆனா ஆல்பா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஸ். ஆனா இதோட டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரியும் இதோட லீவோ ரொட்டேட்டரியும் சேர்ந்துருக்கு. புரிஞ்சுதுங்களா? எப்படி சேர்ந்திருக்கும் அப்படின்னா, குளுக்கோஸோட ஃபர்ஸ்ட் கார்பனும் ஃப்ரக்டோஸோட செகண்ட் கார்பனும் கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பனுக்கு நடுவில் there will be glycosidic linkage. அதுவும் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்றேன். அண்ட் சுக்ரோஸ் இஸ் அ நான் ரெடியூசிங் சுகர். ஸோ நான் ரெடியூசிங் சுகர்னு என்ன அர்த்தம்? இந்த சுக்ரோஸ் வந்து நம்மளோட ஃபெல்லிங் சொல்யூஷனையோ இல்லை டாலரன்ஸ் ரிஏஜென்ட்டையோ ரெடியூஸ் பண்ணாது. ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி அது ரெடியூசிங் சுகரா இல்லை நான் ரெடியூசிங் சுகரானு சொல்லித்தரேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் மால்டோஸ். மால்டோஸ்ங்கிறது இட் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் 2 ஆல்பா டி குளுக்கோஸ். அவ்வளவுதான். இதுல பிளஸ் மைனஸ்லாம் இல்லைங்க. ஆல்பா டி குளுக்கோஸ் அண்ட் இன்னொரு ஆல்பா டி குளுக்கோஸ். 2 ஆல்பா டி குளுக்கோஸ் சேர்ந்தது தான் மால்டோஸ். இதோட ஃபர்ஸ்ட் கார்பனும் இதோட செகண்ட் இதோட ஃபோர்த் கார்பனும். அண்ட் லாக்டோஸ். லாக்டோஸ்ங்கிறது பீட்டா டி கேலக்டோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ். பீட்டா டி குளுக்கோஸ்க்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும், கேலக்டோஸ்க்கு உங்களுக்கு தெரியாது. நான் அந்த மோனோசாக்கரைட் நம்ம இது வரைக்கும் படிக்கல. ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தட் இஸ் வெரி வெரி சிம்பிள். அண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் பீட்டா டி கேலக்டோஸும் ஃபோர்த் கார்பன் ஆஃப் பீட்டா டி குளுக்கோஸும் சேர்ந்துரும். அண்ட் மால்டோஸும் லாக்டோஸும் they are reducing sugars. இதுதாங்க மெமரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? போய் இப்ப நான் ஸ்ட்ரக்சர் எழுத போறேன் பாருங்க. அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க மெமரைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியணும்?
குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸோட ஓப்பன் ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சா போதும். அதை வச்சு நீங்க க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர் எழுதிடுவீங்க. ஏதாவது மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கா? ஆல்டிஹைட் ஆக்சிஜன் ரைட் சைட்ல இருந்தா ஆல்பா டி வந்துரும். ஆல்டிஹைட் ஆக்சிஜன் லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர் எழுதணும்னா பீட்டா டி வந்துருங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 4-5 தடவை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் எனஃப். மெமரைஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆயிடும். மெமரைஸ் பண்ணிடாதீங்க. எதை மெமரைஸ் பண்ணணும்? இதைத்தான் மெமரைஸ் பண்ணும். இந்த 2 மோனோசாக்கரைட்ஸ் என்ன, இந்த டைசாக்கரைட்ங்கிறத மட்டும் மெமரைஸ் பண்ணுங்க போதும். இப்போ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்படியே கனெக்ட் பண்ண முடியாத ஒரு குட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. அதையும் எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி தரேன். இப்ப நீங்க நோட் பண்ணிருப்பீங்க இல்லையா, சுக்ரோஸ்ங்கிற ஆல்பா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஸ்னு சொல்லி. ஆல்பா டி குளுக்கோஸுக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும், பீட்டா டி ஃப்ரக்டோஸ்க்கும் ஸ்ட்ரக்சர் தெரியும். இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கரெக்டுங்களா? நான் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டேன். அப்பவே எழுதிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் ஹௌரத் ப்ரொஜெக்ஷன் தாங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். யாராவது நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன்ல மேல என்ன இருக்கும்னு. ஹைட்ரஜன் மேம். வெரி குட். ஹைட்ரஜன் OH. செகண்ட் கார்பன்ல மேல ஹைட்ரஜன் OH. தேர்ட் கார்பன்ல மேல OH, கீழே ஹைட்ரஜன். ஃபோர்த் கார்பன்ல மேல ஹைட்ரஜன், கீழே OH. ஃபிஃப்த் கார்பன்ல CH2OH மேல ஹைட்ரஜன், கீழங்க. ஓகேங்களா? இப்போ பீட்டா டி ஃப்ரக்டோஸ் எழுதுறேன். நான் கொஞ்சம் தனியா எழுதுறேன். This is your second carbon, third carbon, fourth carbon, fifth carbon. இல்லைங்களா? ஸோ செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால் எங்க வரும்? மேல. இல்லைங்களா? பீட்டா டினா அப்படித்தானே, லெஃப்ட் சைட்ல வந்திருக்கும், அதை மேல எழுதியிருப்போம். அண்ட் கீழே வந்து CH2OH. தேர்ட் கார்பன்ல மேல OH, கீழே ஹைட்ரஜன். ஃபோர்த் கார்பன்ல ஹைட்ரஜன் மேல, கீழே OH. ஃபிஃப்த் கார்பன்ல CH2OH மேல, ஹைட்ரஜன் கீழே. இதுதாங்க பீட்டா டி ஃப்ரக்டோஸ். இப்போ சுக்ரோஸ்ல எந்த 2 கார்பனும் கனெக்ட் ஆகும்னு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் செகண்ட் கார்பன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் ரெண்டும் கனெக்ட் ஆகும்னு சொன்னேன். இங்க என்ன ப்ராப்ளம்? ஆல்பா டி குளுக்கோஸோட கார்பன், ஃபர்ஸ்ட் கார்பன் இங்க இருக்கு. பீட்டா டி ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் நான் இங்க எழுதி இருந்தேன்னா இங்க இருக்கு. கரெக்ட்டுங்களா? they are not facing each other. 2 கார்பனும் ஒன்னோட ஒன்னு ஃபேஸ் பண்ணியிருந்தா ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம். ஃபேஸ் பண்ணல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மாலிகுல அப்படியே ஃபிளிப் பண்ணிக்கணும். சரிங்களா? So I'm just flipping the structure of beta D fructose. கவனிங்க, நான் எப்படி ஃபிளிப் பண்றேன்னு கவனிங்க. புக்ல இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பீட்டா டி ஃப்ரக்டோஸ்னு பார்க்கும்போது இனிஷியலா மோனோசாக்கரைட்ல சொல்லும் போது வித்தியாசமா இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ திஸ் இஸ் செகண்ட் கார்பன். ஐ மீன் ஃபிளிப் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஃபிளிப் பண்ணா அப்ப என்ன ஆகும்? லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் ரைட் சைடுக்கு வந்துடும். கரெக்டா? ஸோ செகண்ட் கார்பன் இங்க, தேர்ட் கார்பன் இங்க, ஃபோர்த் கார்பன் இங்க, ஃபிஃப்த் கார்பன் இங்க. ஃபிளிப் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? எஸ் மேம். ஓகே. இப்போ மாலிகுல ஃபிளிப் பண்ணீங்கன்னா மேல இருக்கிறதெல்லாம் கீழே எழுதணும், கீழே இருக்கிறதெல்லாம் மேல எழுதணும். ஸோ செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால் மேல இருக்கு. அப்ப செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால் எங்க வரணும்? கீழே வரணும். அப்புறம் CH2OH எங்க போயிடலாம்? மேல எழுதிடலாமா? எஸ் மேம். ஸோ ஆல்கஹால் OH கீழே, CH2OH மேல. தேர்ட் கார்பன்ல ஆல்கஹால் இங்க ஆல்ரெடி மேல இருக்கு. அது ஆல்கஹாலை கீழே கொண்டு வந்துடலாம், ஹைட்ரஜனை மேல கொண்டு போயிடலாம். ஃபோர்த் கார்பன்ல மேல ஆல்கஹால் வரணும், கீழே ஹைட்ரஜன் வரணும். ஃபிஃப்த் கார்பன் ப்ளீஸ் நீங்களே சொல்லுங்க. CH2OH கீழே, H மேல மேம். அவ்வளவுதான். இப்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் கார்பனும் செகண்ட் கார்பனும் ஒன்னோட ஒன்னு ஃபேஸ் பண்ணிருக்கு. இங்கேயும் OH இருக்கு, இங்கேயும் OH இருக்கு இல்லைங்களா? 2 OHல இருந்து சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் பண்ணுங்க. அப்ப எப்படி எலிமினேட் பண்ணலாம்? இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன்,
இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜனும் இங்க இருந்து ஒரு OHம் வெளியில எடுத்துடலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனும் செகண்ட் கார்பனும் த்ரூ ஆக்சிஜன் கனெக்ட் ஆகும் அண்ட் திஸ் இஸ் கால்ட் கிளைகோசிட்டிக் லிங்கேஜ். அப்ப நான் ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். ஓகேங்களா? இப்போ நம்பர்ஸ் எழுதிக்கலாமா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த், அண்ட் திஸ் இஸ் ஃபிஃப்த் கார்பன், ஃபோர்த் கார்பன், தேர்ட் கார்பன் அண்ட் செகண்ட் கார்பன். இப்போ எது எதுவும் கனெக்ட் ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் கார்பனும் செகண்ட் கார்பனும் த்ரூ ஆக்சிஜன் கனெக்ட் ஆயிருக்கும். இங்க நான் ஹைலைட் பண்றேன் பாருங்க, இதுதான் கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? மற்றதெல்லாம் எல்லா சப்ஸ்டிடென்ட்ஸும் ஆஸ் யூஷுவல் அங்க போட்டிருக்கிறது அப்படியே போட வேண்டியதுதான். இங்க ஹைட்ரஜன் OH, தேர்ட் கார்பன்ல மேல OH, கீழே ஹைட்ரஜன், ஃபோர்த் கார்பன்ல ஹைட்ரஜன் OH, ஃபிஃப்த் கார்பன்ல CH2OH மேல ஹைட்ரஜன் கீழே, அண்ட் இங்க வந்து CH2OH மேல, இங்க ஹைட்ரஜன் CH2OH, ஃபோர்த் கார்பன்ல OH, கீழே ஹைட்ரஜன், தேர்ட் கார்பன்ல ஹைட்ரஜன் OH. அவ்வளவுதாங்க. So this is the structure of sucrose. புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ ஏன் இத வந்து நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சுகர்ல அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு பாருங்க, அந்த ஃபங்க்ஷனல் குரூப், நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப்ங்கிறது என்ன? அந்த ஆல்டிஹைட் கீட்டோன். அந்த கார்பனைல் குரூப் இருந்த அந்த கார்பன் ஃப்ரீயா இருக்கணும். அதாவது கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆகாம இருந்தாதான் then that can reduce your Fehling solution or Tollens reagent. ஓகேங்களா? as far as sucrose is concerned, எங்கங்க அந்த மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தது? ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் செகண்ட் கார்பன் ஆஃப் ஃப்ரக்டோஸ். அது ரெண்டும் தானே சேர்ந்து கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப இங்க ஃப்ரீ கார்பனைல் குரூப்பே இல்லையே. அப்போ அதனாலதான் இது ஃபெல்லிங் சொல்யூஷன் அண்ட் டாலரன்ஸ் ரியேஜென்ட் ரெடியூஸ் பண்ணாது. ஏன்னா நம்மளோட ஆல்டிஹைட் குரூப் ஃப்ரீயா இல்ல, போய் கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆயிடுச்சு. அதனாலதான் சுக்ரோஸ் இஸ் கால்ட் ஆஸ் நான் ரெடியூசிங் சுகர். இஸ் தட் கிளியர்? எஸ் மேம். ரைட். இப்போ அடுத்ததுக்கு வரலாம். நம்மளோட மால்டோஸ். எங்க மால்டோஸை பத்தி நான் எதுவுமே பேச வேணாம், உங்களுக்கே தெரியும். மால்டோஸ்ங்கிறது என்ன? 2 ஆல்பா டி குளுக்கோஸை வாட்டர் ரிமூவ் பண்ண வேண்டியதான். ஆல்பா டி குளுக்கோஸ் எப்படி இருக்கும்? இப்படியே தான் இருக்கும். இன்னொரு ஆல்பா டி குளுக்கோஸ் இதேவே டிட்டோ எழுத வேண்டியதான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் கார்பன் தானே, ஆப்வியஸ்லி they'll be facing each other. இதுல ஃபிளிப் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் ஒன்னும் கிடையாது. அப்படியே 2 ஆல்கஹால்ல இருந்து வாட்டர் எலிமினேட் பண்ணி கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் போட்டுற வேண்டியதான். இது ஓகே தானே? மால்டோஸ் போட்டுருவீங்க தானே? எஸ் மேம். ரைட். அடுத்தது நம்மளோட லாக்டோஸ் பார்ப்போம். அங்க கேலக்டோஸ்னு புதுசா வேற ஏதோ போட்டிருக்காங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ நீங்க மால்டோஸ் போடும்போது என்ன ஆகும்னா 2 கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்ங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் 1 குளுக்கோஸ் அண்ட் ஃபோர்த் கார்பன் ஆஃப் another குளுக்கோஸ் will be connecting. அப்போ ஒரு குளுக்கோஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் கார்பன் இந்த ரைட் சைட்ல ஃப்ரீயா இருக்கும். அப்ப அது ஃப்ரீயா இருக்கிறதுனால that can reduce Tollens solution, Fehling solution. புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் மால்டோஸ் வந்து ரெடியூசிங் சுகர்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா ஆல்பா டி குளுக்கோஸ்ல ஃபர்ஸ்ட் கார்பன் இஸ் யுவர் ஆல்டிஹைட் கார்பன். அது ஒரு குளுக்கோஸ்ல மட்டும்தான் கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. இன்னொரு குளுக்கோஸ்ல அது ஃப்ரீயா இருக்கும். ஸோ தட் கேன் ரெடியூஸ் யுவர் சொல்யூஷன்ஸ். ஸோ அதனால ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட லாக்டோஸ்லயும் வரும். ஸோ லாக்டோஸ்ல the monosaccharides were beta D glucose and beta D galactose. நம்மளுக்கு beta D glucose தெரியும் தானே? அதோட ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். beta D glucose. So this is first carbon, second carbon, third, fourth, ஃபிஃப்த். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆல்கஹால் எங்க வரும்? பீட்டாங்கிறதுனால லெஃப்ட் சைட்ல வந்திருக்கும், அது மேல எழுதியிருக்கோம். வெரி குட். OH மேல, ஹைட்ரஜன் கீழே. செகண்ட் கார்பன்ல ஹைட்ரஜன் மேல, OH கீழே. தேர்ட் கார்பன்ல OH மேல, ஹைட்ரஜன் கீழே. ஃபோர்த் கார்பன்ல ஹைட்ரஜன் மேல, OH கீழே.
ஃபிஃப்த் கார்பன் ஆஸ் யூஷுவல் CH2OH மேல ஹைட்ரஜன் கீழே. இது வந்து பீட்டா டி குளுக்கோஸ். நம்ம அந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எழுதிக்கலாம், மெமரைஸ்லாம் பண்ண வேண்டாம். அடுத்தது பீட்டா டி கேலக்டோஸ். இது பாருங்க, பீட்டா டி குளுக்கோஸ் மாதிரியே தான் இருக்கும், ஒரு குட்டி டிஃபரன்ஸ் தான். அது என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கலாம். பீட்டா டி குளுக்கோஸ் மாதிரியே எழுத போறேன். This is first carbon, second carbon, third carbon, fourth and fifth. So, first carbon la அப்படியே எழுதுங்க, OH மேல ஹைட்ரஜன் கீழே. செகண்ட் கார்பன்ல அப்படியே எழுதுங்க, ஹைட்ரஜன் மேல OH கீழே. தேர்ட் கார்பன்ல அப்படியே எழுதுங்க, OH மேல ஹைட்ரஜன் கீழே. ஃபோர்த் கார்பன்ல மட்டும் மாறி இருக்கும், ஹைட்ரஜனும் OHம் இடம் மாறி இருக்கும். OH மேல ஹைட்ரஜன் கீழே, அவ்வளவுதான். ஃபிஃப்த் கார்பன் ஆஸ் யூஷுவல் CH2OH மேல ஹைட்ரஜன் கீழே, அவ்வளவுதான். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் பீட்டா டி கேலக்டோஸ் அண்ட் ஃபோர்த் கார்பன் ஆஃப் பீட்டா டி குளுக்கோஸ் வேர் கனெக்டட் த்ரூ கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் இப்பதான் பார்த்தோம். ஆனா என்ன, ஆல்கஹால் ஒண்ணு மேல இருக்கு, கீழே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாட்டர் எலிமினேட் பண்ணி கனெக்ட் பண்ணி விடுங்க. இப்ப இது ரெண்டும் வாட்டர் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இப்படி ஒரு கிராஸா ஒரு லைன் போட்டு ஆக்சிஜனை கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? That is the structure of lactose. இங்கேயும் பீட்டா டி குளுக்கோஸோட ஆல்டிஹைட் எங்க இருக்கு? ரைட் சைடுல இருக்கு இல்லைங்களா? எஸ் மேம். அது ஃப்ரீயா தான் இருக்கும். So that can reduce Fellings and Tollens reagent. So அதனால தான் lactose is called as reducing sugar. புரியுதுங்களா? எஸ் மேம். ஓகே, இது மட்டும் எழுதி காமிச்சிடுறேன். கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் மட்டும் போட்டு காமிக்கிறேன். through oxygen deconnected. ஓகேங்களா? Okay, yes. So this is lactose. அப்ப இங்க என்ன ஃப்ரீயா இருக்கு? இந்த இடம் ஃப்ரீயா இருக்கு. நான் ஹைலைட் பண்ற இடம் இது வந்து இன்வால்வ் ஆகல எங்கேயுமே. So this can act as a, I mean this will reduce your Fellings and Tollens solution. அவ்வளவுதாங்க. இப்போ நம்மளுக்கு மோனோசாக்கரைட்ஸோட ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சிருச்சு, டைசாக்கரைட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸும் தெரிஞ்சிருச்சு. மற்றதெல்லாம் சப்ஸ்டிடென்ட்ஸ் அப்படியே பார்த்து எழுத வேண்டியதுதான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ போய் இந்த கொஸ்டினை நம்ம அட்ரஸ் பண்ணலாம். இந்த மொத்தமா 6 மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க. இந்த 6 மாலிக்யூல்ல எது வந்து Ag+ கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. which is டாலரன்ஸ் ரிஏஜென்ட். டாலரன்ஸ் ரிஏஜென்ட் கூட ரெடியூஸ் ஆகும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைட் இருந்த கார்பன் வந்து கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு தெரியணும். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க, கிளைகோசிட்டிக் நம்ம ஆல்டிஹைடோட கார்பனுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, குளுக்கோஸ்ல தானே ஆல்டிஹைட் இருந்தது. ஆல்டிஹைடோட கார்பன் எப்படி இங்க இருந்தது? ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற இந்த கார்பன் தான் வந்து ஆல்டிஹைடோட கார்பன் இல்லைங்களா? இந்த இடம் இதுதான் ஆல்டிஹைடோட கார்பன் இல்லையா? இங்கேயும் பாருங்க, ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற இந்த கார்பன் தான் ஆல்டிஹைடோட கார்பன், அதுதான் கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆயிடுச்சு. So this is non reducing sugar. இங்க ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற இந்த கார்பன் தான் ஆல்டிஹைடோட கார்பன், ஃப்ரீயா இருக்கு, இட் இஸ் ரெடியூசிங் சுகர். கரெக்ட்டுங்களா? சோ இங்கெல்லாம் கார்பன் இருக்கணும், ஆல்கஹால் ஹைட்ரஜன்லாம் இருக்கணும் இல்லையா? இப்ப இங்க வருவோம். ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் இது. இங்க OHO ஹைட்ரஜனோ எதுவுமே இல்லையே. நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆல்டிஹைடோட கார்பன் என்ன ஆயிடுச்சு? ஆல்கஹால் கூட கனெக்ட் ஆச்சு இல்லைங்களா? இங்க எது கூட கனெக்ட் ஆயிருக்கு? ஏதோ ஒரு ஈத்தர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது வருங்களா? நம்மளோட கேட்டகரியிலேயே வராதே. நோ மேம். எஸ் மேம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல. அதே மாதிரிதான் செகண்ட் ஆப்ஷன்லயும் பாருங்க, ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் இது ஆல்கஹால் கூட எல்லாம் கனெக்ட் ஆகல இல்லைங்களா? ஆல்கஹால் கூட கனெக்ட் ஆயிருந்தா தானே அது ஆல்டிஹைடோட கார்பன் தானே ஆல்கஹால் கூட எல்லாம் கனெக்ட் ஆயிருந்துச்சு. இங்கேயும் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ஆர் நாட் கால்ட் ஆஸ் ஆர் தே ஆர் நாட் ரெடியூசிங் சுகர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் ரூல்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் காம்பவுண்ட் ரூல்ட் அவுட்டுங்களா? அடுத்தது தேர்டுக்கு வருவோம்.
இது ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் தான் ஆல்டிஹைடோட கார்பன். அங்க ஆக்சிஜன் இருக்கு, ஆனா இங்க கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்ல போய் இன்வால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சிஜன் இருக்கிற கார்பன் இது, ஆக்சிஜனோட அட்டாச் இருக்க கார்பன் இது. ஆனா இவங்க 2 பேரும் எங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க? கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்ப இதுவும் ரெடியூசிங் சுகர் கிடையாது. ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் ரெடியூசிங் சுகர் கிடையாது, இதுவும் ரெடியூசிங் சுகர் கிடையாது. இல்லைங்களா? அடுத்து எடுத்துப்போமா? இங்க பாருங்க, 4th ஆப்ஷன்ல ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் இது, பட் அது கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிருக்க கார்பன் இது ஆல்டிஹைடோட கார்பன், ஆனா அது ஆல்கஹால் இருக்கு. சோ இது ஃப்ரீயா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இது Ag+ ரெடியூஸ் பண்ணும் தானே. சோ இட் இஸ் a reducing sugar. புரிஞ்சுதுங்களா? சோ 4th one கண்டிப்பா it is considered to be reducing sugar. அப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லாம் ஆப்ஷன்ல வரக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்திருக்கு, இது ஆன்சர் கிடையாது. செகண்ட் வந்திருக்கு, இதுவும் ஆன்சர் கிடையாது. இங்க ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, இது ஆன்சர் கிடையாது. அப்ப என்ன ஆன்சரா இருந்திருக்கும்? 4th and 6th தான் இருந்திருக்கும். ஏன் 5th one வராதுன்னு பாருங்க. ஏன் 5th one வராது? ஏன் அதை வந்து நான் ரெடியூசிங்னு சொல்றாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அதுல ஈத்தர் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஆமா, ஆல்கஹால் OH அட்டாச் ஆகல, OH அட்டாச் ஆகல. எஸ், இங்க ஈத்தர் தான் அட்டாச் ஆயிருக்கு. சோ OH இல்ல. சோ 5th இல்ல. 6th வந்து ரெடியூசிங் சுகர்னு சொல்றாங்களே, பாருங்க. அதுல ஃப்ரீ OH இருக்கு மேம். இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. கரெக்ட்டுங்களா? இங்க இல்லனாலும் இங்க இருக்கு. சோ this is considered to be reducing sugar. சோ அதனால தான் 4th and 6th ஆன்சரா சொல்றாங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन. கவிராஜ், எதுவும் டவுட்டுங்களா? கேளுங்க சாமி. கவிராஜ் மேம், கார்பனோட கவுண்ட்டை வச்சுட்டு அது பென்சீன் ரிங் மாதிரி போட்டு ஃப்ரண்டோஸ்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ரெடியூசிங் நான் ரெடியூசிங்க்கு கேக்குறீங்க இல்லையா? அது ரெடியூசிங்கா நான் ரெடியூசிங்கான்னு கண்டுபிடிக்கிற கேக்குறீங்க. ஆக்சுவலி இங்க எல்லாமே ஒரு 6 மெம்பர்ட் ரிங் தான். நான் காமிக்கிறேன் பாருங்க. நீங்க வந்து அதை கன்வெர்ட்லாம் பண்ண வேண்டாம். இந்த பெண்ட் ஆயிருக்கிற இடத்துல எல்லாம் கார்பன் இருக்குன்னு அர்த்தமா? 1 2 3 4 5 5 கார்பன், ஒரு ஆக்சிஜன். 6 மெம்பர்ட் ரிங் மாதிரி தானே இருக்கு. எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே 6 மெம்பர்ட் ரிங் தான். among 6 members 5 are carbon and 1 is oxygen. இதுல எப்படி ரெடியூசிங் நான் ரெடியூசிங் கண்டுபிடிக்கணும்னா, ஒண்ணும் இல்ல, இந்த ஆக்சிஜன் கூட ரைட் சைடுல கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் பார்க்கணும். ஆக்சிஜன் கூட ரைட் சைடுல கனெக்ட் ஆயிருக்க கார்பன் இதுவா? இந்த கார்பன் OH கூட அட்டாச் ஆயிருக்கணும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் கண்டிஷன். ஆக்சிஜன் இந்த கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த கார்பன் OH கூட கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் சாமி கண்டிஷன். இது ஃப்ரீயா இருந்தால், இந்த OH ஃப்ரீயா இருந்தால், then that is considered to be reducing. புரியுதுங்களா? ஆக்சிஜன் கூட வலது பக்கம் கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் வந்து ஆல்கஹால் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஆல்கஹால் ஃப்ரீயா இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்ப இத இங்க வந்து பாப்போம். இங்க கிளம்சியா இருக்கு. நம்ம என்னத்தை ட்ராக் பண்ணிட்டு போகணும்னா ஆக்சிஜனை மட்டும் ட்ராக் பண்ணுங்க. இதுல ஏதோ ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் ஒன்ல இங்க இருக்க ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு பக்கத்துல கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் இதுவா? இந்த டாட் வச்சிருக்கிறது. ஆனா இது OH கூட தானே கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னா, நீங்க எது கூட கனெக்ட் ஆயிருக்கு? O கூடயும் ஒரு CH3 கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. இது ஆல்கஹால் இல்லையே. அப்ப இது ரெடியூசிங் சுகர் கிடையாது. இது ரெடியூசிங் சுகர் இல்லைன்னா அது Ag+ ரெடியூஸ் பண்ணாது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இங்க வருவோம். ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் இது. ஓகேங்களா? இந்த பெண்ட் ஆயிருக்குல இது. இது வந்து பாருங்க OH கூட கனெக்ட் ஆகாம வேற ஏதோ ஒரு அமீன் கூட போய் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இதுவும் இல்ல, தப்பு. இதுவும் ரெடியூசிங் சுகர் கிடையாது. அடுத்து இங்க வருவோம். தேர்ட் ஒன். இங்க பாருங்க, ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் இது. இங்க ஏதோ ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சுவலி அங்க ஆல்கஹால் இருந்திருக்கும். ஆனா என்ன பிரயோஜனம்? அது ஃப்ரீயா இல்ல. அது போய் எங்க இன்வால்வ் ஆயிருக்கு? ஏதோ கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆயிருக்கு. கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்னா 2 கார்பனுக்கு நடுவுல ஒரு ஆக்சிஜன் வரணும். அதான் கிளைகோசிட்டிக் லிங்கேஜ். என்ன சொன்னேன்? ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் ஆல்கஹால் கூட கனெக்ட் ஆயிருக்கணும். பட் அந்த ஆல்கஹால் ஃப்ரீயா இருக்கணும்னு சொன்னேன்.
ஆனா இங்க ஃப்ரீயாவா இருக்கு இல்லையே, போய் வேற ஏதோ ஒரு லிங்கேஜ் கூட இன்வால்வ் ஆயிடுச்சு. அப்ப இதுவும் ரெடியூசிங் சுகர் கிடையாது. கவரேஜ் இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? எஸ் மேம். அடுத்தது 4th ஒன். ரிங்ல எங்க ஆக்சிஜன் இருக்கு, இங்க இருக்கா, அது பக்கத்துல இருக்க கார்பன் இங்க இருக்கா, ஆனா அந்த கார்பன் ஏதோ ஒரு ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு, ஆனா அது போய் இன்னொரு ரிங்கு கூட போய் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது கிளைகோசிட்டிக் லிங்கேஜ். சரி, இதுக்குதான் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த ரிங்க போய் பார்ப்போம். ஆக்சிஜனோட அட்டாச் இருக்க கார்பன் இது, அந்த கார்பன் ஒரு ஆல்கஹால் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இது எந்த கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்லயும் இன்வால்வ் ஆகலையே, ஃப்ரீயா தானே இருக்கு. அதனாலதான் திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெடியூசிங் சுகர். புரியுதா சாமி? எஸ் மேம். 6th ஒன் பாருங்க. ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்க கார்பன் இது, ஆனா இது ஆல்கஹால் கூட கனெக்ட் ஆகலையே, ஏதோ ஒரு ஈத்தர் கூட எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது ரெடியூசிங் சுகர் கிடையாது. இப்ப 6th ஒனுக்கு வருவோம். எங்க ஆக்சிஜன் இருக்கு, ரிங்ல இங்க இருக்குங்களா, இங்க கார்பன் இருக்கா, இந்த கார்பன் ஒரு ரிங், ஒரு ஒரு ஆக்சிஜன் வழியா இன்னொரு ரிங் கூட கனெக்ட் ஆயிருக்கா. இது ஒண்ணும் பண்ண முடியாது, இங்க கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆயிடுச்சு. இந்த ரிங்க போய் பார்ப்போம். ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்க கார்பன் இது, இந்த கார்பன் கூட ஒரு ஆல்கஹால் ஃப்ரீயா இருக்கா. அப்ப இது ரெடியூசிங் சுகர் தானே. அப்போ 4th 6th தான் ரெடியூசிங் சுகர்ஸ். புரிஞ்சுதா கவிராஜ்? எஸ் மேம். நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன்ல, அப்ப நீங்க மறுபடியும் இது ஒரு தடவை பாருங்க. புரியலன்னா கேளுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் கேளுங்க, நான் சொல்லி தரேன். மேம் இதுல ஒன்லி ரைட் என்னன்னா ஒன்லி ரைட் சைடு தான் பார்க்கணுமா மேம் ஆக்சிஜனோட? ஆமா, ஏன்னா அது ஆல்டிஹைடா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பனா தானே இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் கார்பன் தானே ஆல்டிஹைடா இருக்கு. ஆக்சிஜனோட ரைட் சைட் கார்பன் தான் ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகே, ஏன்னா குளுக்கோஸ்ல அப்படித்தானே பார்த்தோம். ஆக்சிஜனோட ரைட் சைட் கார்பன் தான் ஃபர்ஸ்ட் கார்பன். லெஃப்ட் சைடு போயிடுச்சுன்னா அது 5th கார்பன். 5th கார்பன்ல ஆல்டிஹைட் இல்லைங்களே. 5th கார்பனா இருந்தா அது ஆல்டிஹைடாவே இருக்க முடியாது. டெர்மினல் கார்பன் தானே கண்ணா ஆல்டிஹைடா இருக்க முடியும். ஓகே மேம். எஸ், அப்போ ரைட் சைடுல தான் போய் பார்க்கணும். ஒரு ஸ்ட்ரக்சர் ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அசிட்டல் எவ்வளோ, ஹெமி அசிட்டல் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணி சொல்லணும். அசிட்டல் எவ்வளோ, ஹெமி அசிட்டல் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணி சொல்லணும். இப்பதான் நம்மளுக்கு அசிட்டல்னா என்ன, ஹெமி அசிட்டல்னா என்னன்னு தெரியணும். அப்ப தெரிஞ்சாதான் நம்மளால சொல்லவே முடியும். எங்க பார்த்தோம்னு சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். அசிட்டல்னா எப்படி இருக்கும், ஹெமி அசிட்டல்னா எப்படி இருக்கும்னு நீங்க எங்க பார்த்தோம்னு சொல்லுங்க, அது எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். ஞாபகம் க்ளூ வேணா கொடுக்கட்டுமா? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஞாபகம் இல்லைங்களா? ஆல்டிஹைட் 1 mole of alcohol கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹெமி அசிட்டல். ஆல்டிஹைட் 2 moles of alcohol கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அசிட்டல். கீட்டோன் 1 mole of alcohol கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹெமி கீட்டல். கீட்டோன் 2 moles of alcohol கூட ரியாக்ட் ஆச்சுன்னா கீட்டல். ஞாபகம் இருக்கா? ஒரு 16 ரியாக்டன்ஸ்லாம் 16 ரியாக்ஷன்ஸ் பார்த்தோமே, அதுக்கு கீழே வரும். இப்ப அவங்க எவ்வளவு அசிட்டல் இருக்கு, எவ்வளவு ஹெமி அசிட்டல் இருக்குன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அசிட்டல் எப்படி இருக்கும், ஹெமி அசிட்டல் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அப்புறம் போய் ஸ்ட்ரக்சர்ல போய் கவுண்ட் பண்ணலாம். திஸ் இஸ் யோர் ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் 1 mole of alcohol கூட ரியாக்ட் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியே கொடுத்துருப்பேன், மெக்கானிசமே சொல்லி கொடுத்துருப்பேன். 1 mole of alcohol, ஆல்கஹால் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல பாண்ட் கிளீவ் ஆகும், ஹெட்ரோலிட்டிக் cleavage. Oxygen with positive charge will approach this positively charged carbon to form 5th chemical bond, which is unstable. So one of the bonds will get transferred to oxygen as negative charge. So to this negatively charged oxygen, positively charged H plus will get connected. அப்ப என்ன ஸ்ட்ரக்சர் வரும்? கார்பன், R, ஹைட்ரஜன், இப்போ OR, O minus கூட இப்போ OH கனெக்ட் ஆயிருக்கும். This is your hemi acetal. நெக்ஸ்ட் அசிட்டல் போலாமா? அசிட்டல்ங்கிறது என்ன? இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். This is your aldehyde. 2 ஆல்கஹால் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆக்சிஜனும் இந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுல் எலிமினேட் பண்ணிடும்.
So the final structure of acetyl will be carbon or hydrogen double bondங்களா, ஒரு bond oxygen கூட R கூட, இன்னொரு bond oxygen கூட R கூட, அவ்வளவுதான். This is your acetyl. இப்போ போய் நீங்க ட்ராக் பண்ணுங்க எவ்வளவு அசிட்டில் இருக்கு, எவ்வளவு ஹெமி அசிட்டில் இருக்கு. இப்போ சொல்லுங்க. அசிட்டில் 1 மேம். அசிட்டில் 1 ஹெமி அசிட்டில் 1. சரி பார்க்கலாம். ஹெமி அசிட்டில் ரைட் சைடுல இருக்குது அசிட்டில். ரைட் கண்ணா, ரைட். சரி பாப்போம். நம்மளுக்கு எப்படியும் ஆக்சிஜன் ஒரு ரிங்ல வரணும், கரெக்ட்டுங்களா? இந்த ஆல்கஹால் எல்லாம் விட்டுருவோம். ரிங்ல வர்றது எது? இந்த ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன், கரெக்ட்டுங்களா? ஏன்னா மற்றதெல்லாம் ஆல்கஹால், அதை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, இப்போ ஹெமி அசிட்டில்ங்கிறது ஒரு R குரூப், ஆக்சிஜன், அப்புறம் இன்னொரு R குரூப் கூட கனெக்ட், ஒரு கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கணும். ஒரு ஆல்கைல் குரூப், ஒரு ஆக்சிஜன், கார்பன், இந்த கார்பன் ஒரு ஆல்கஹால் கூட கனெக்ட் ஆயிருக்கணும் இல்லைங்களா? இப்ப வருவோம். இது ஒரு R குரூப்பா, இது ஒரு R குரூப். R குரூப்புக்கு அப்புறம் ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு அப்புறம் கார்பன், அந்த கார்பன் ஒரு ஆல்கஹால் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்கிறது என்னன்னு சொல்லிடலாம். இட் இஸ் ஹெமி அசிட்டில். அசிட்டல்னா என்னது? ஒரு கார்பன் ஒரு OR கூடயும் இன்னும் 2 OR கூட கனெக்ட் ஆயிருக்கணும் இல்லைங்களா? சரி, அப்போ இங்க இருக்கிற கார்பன் எடுத்துப்போம். இங்க இருக்கிற கார்பன் ஒரு ஆக்சிஜன் ஒரு R குரூப் கூட, இங்க இருக்கிற கார்பன் ஒரு ஆக்சிஜன் ஒரு R குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? அசிட்டல். அவ்வளவுதான். ஒரு அசிட்டல், ஒரு ஹெமி அசிட்டல், அவ்வளவுதாங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில JEE கொஸ்டின்ஸும் நீட் கொஸ்டின்ஸும் சேர்ந்து பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ சில பேர் நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்றவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொல்லுங்க சந்திரா மகராஜ். மேம் இந்த மீசோமரிக் எஃபெக்ட் மேம், ரெசனன்ஸ் எஃபெக்ட் மீசோமரிக் எஃபெக்ட். பிளஸ் எம் மைனஸ் எம்ங்களா? ஒரே ஒரு நிமிஷம். அது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, ஒரு கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம், ரொம்ப யூஸ்வலா நம்ம சொல்றது வந்து பென்சீன். இதுல எல்லாம் டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் கான்ஜுகேஷன்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம்ல டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டமுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கான்னு பாருங்க. அப்படி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அந்த ஆட்டம் தன்னோட லோன் பேரை பென்சீனுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் கார்பன் அண்ட் A வந்துருச்சுன்னா இந்த பாண்ட் இந்த லெஃப்ட் சைட் கார்பனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருங்களா? எஸ் மேம். இங்க நெகட்டிவ் சார்ஜ், டபுள் பாண்ட் A+. அடுத்தது இந்த நெகட்டிவ் சார்ஜ் பிட்வீன் 2 கார்பன் ஆட்டம்ஸ் டபுள் பாண்டா மாறிடும். இந்த பாண்ட் இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜா மாறிடுமா? டபுள் பாண்ட் A+. அடுத்தது இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த 2 கார்பன் ஆட்டம் டபுள் பாண்டாவும் இந்த பாண்ட் இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜா மாறிடுமா? அண்ட் ஃபைனலி நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த 2 ஆட்டம் நடுவுல டபுள் பாண்டாவும் இந்த பாண்ட் ஏக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மாதிரி பழைய ஸ்ட்ரக்சரே வந்துடும். அப்போ கான்ஜுகேட்டட் டபுள் பாண்டட் சிஸ்டம் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டமுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அந்த லோன் பேரை அந்த ஆட்டம் கொடுக்கும். they are electron donors, electron donating groups. இந்த ஏவை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? பிளஸ் எம் குரூப், பிளஸ் மீசோமெரிக் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளஸ் ஆர் குரூப், பிளஸ் ரெசனன்ஸ் குரூப்னு சொல்லலாம். ரெசனேட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்களே. அப்புறம் இங்க வந்து ஒருவேளை எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்ரோச் பண்ணுச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஆர்த்தோன் பேரா பொசிஷன்ஸ்ல இருக்கிறதுனால வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் வந்து இட் இஸ் டிரெக்டட் டுவர்ட்ஸ் ஆர்த்தோன் பேரா பொசிஷன்ஸ். அதனால இந்த பிளஸ் எம் குரூப்பை ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க.
இல்லைன்னா தேர் ஆல்சோ கால்ட் அஸ் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட், இப்போ ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் ஆர் ஆர்த்தோ பாராடைரக்டிங் குரூப்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஜென்ரலா பென்சீன் கூட டைரக்ட் அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டம்க்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஃபீனால்ல ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கும், சோ தட் இஸ் ஆர்த்தோ பாராடைரக்டிங். அனலின்ல நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கும், சோ தட் இஸ் ஆர்த்தோ பாராடைரக்டிங். குளோரோபென்சீனோ இல்ல எந்த ஹாலோரின் எடுத்துட்டாலும் அந்த ஹாலஜன்ல ஒரு 3 லோன் பேர் இருக்கும், ஏதாவது ஒன்னு இருந்தா கூட போதும். சோ அந்த ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரெசனன்ஸ்க்கு போகும், சோ தட் இஸ் ஆல்சோ ஆர்த்தோ பாராடைரக்டிங். புரிஞ்சுதுங்களா? இதுவே பென்சீன் கூடயோ இல்ல கான்ஜுகேட்டட் டபுள் பாண்டட் சிஸ்டம் கூடயோ அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டம் ஒரு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா இருந்து அதுக்கு ஒருவேளை பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ், திஸ் இஸ் யுவர் நைட்ரோபென்சீன். இது என்ன பண்ணும், இதுகிட்டே எலக்ட்ரான் இல்ல, அப்ப என்ன பண்ணும், பென்சீனோட எலக்ட்ரான் அது வாங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ பென்சீன்ல இருக்கிற பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், சோ இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். சோ அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாசிட்டிவ் சார்ஜ் டபுள் பாண்ட் NO மைனஸ் அண்ட் NO மைனஸ். அடுத்தது இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுங்களா? அடுத்தது இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அடுத்தது ஏதாவது ஒரு ஆக்சிஜன்ல இருக்க நெகட்டிவ் சார்ஜ் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி பழைய ஸ்ட்ரக்சரே திரும்ப வந்துடும். அப்போ இங்க பென்சீனோட பாண்ட் அது வாங்குதுன்னா they are electron withdrawing groups. அப்போ they are also called as -m group or -r group. இப்போ வந்து எலக்ட்ரோஃபைல்ஸ் வந்ததுன்னா ஆர்த்தோக்கும் பேராக்கும் கண்டிப்பா போகாது, they are electron deficient sites. இப்போ ரிலேட்டிவ்லி மெட்டால தான் பாசிட்டிவ் சார்ஜ் இல்ல, ரிலேட்டிவ்லி தட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், ஐ மீன் எலக்ட்ரான் ரிச். சோ அது வந்து இப்ப நம்ம என்ன சொல்லலாம், நைட்ரோ குரூப்பை மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ் சொல்லலாமா? or they are also called as deactivating groups. அவ்வளவுதான். சோ நைட்ரோ குரூப் மாதிரி வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, பென்சீன் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற கார்பனைல் குரூப் எல்லாமே, அது பென்சால்டிஹைடா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கீட்டோனா இருக்கலாம், பென்சோஃபீனோன் அசிட்டோஃபீனோனா இருக்கலாம், இல்லைன்னா ஆசிட்ஸா இருக்கலாம். கார்பனைல் குரூப்னு ஒன்று இருந்ததுன்னா then that is considered to be electron withdrawing. So they are considered to be metal directing group. புரிஞ்சுதுங்களா? Yes ma'am, now understood ma'am. Yes. So the memorize ஆர்டர்ஸ்லாம் இருக்கு, மெமரைஸ் பண்றதுனா பண்ணிக்கோங்க. பட் எனக்கு எதுவுமே தெரியல பார்த்தோன்னு சொல்லலாம்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சு சொல்லலாம். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது கொடுக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாலோ இல்ல கார்பனைல் குரூப் இருந்தாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரான் வித்ட்ராயிங் ப்ராப்பர்ட்டி இருக்க குரூப் இருந்தாலோ தட் இஸ் மெட்டா டைரக்டிங் குரூப். சரிங்களா? எஸ் மேம். ரைட், ஃபைன். வேற யாருக்காவது எதுவும் டவுட் இருக்குங்களா? எல்லாத்தோட டவுட்டும் நான் கிளியர் பண்ணிட்டேன் தானே? அடுத்த கிளாஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 2027ல இருந்து 2024 வரைக்கும் நீட்டோட எல்லா ஆர்கானிக் கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது போக ஜேஇ கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாங்களா? ஓகே கைஸ், ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பாய் சாமி, பாய். Thank you ma'am. Bye Kana, good night. Ma'am. Bye Kana.